வந்து ப்ரோமோ விட்டுருக்காங்க. இது வரைக்கும் பிராண்ட் இந்த வீக் ஸ்டார்டிங்ல இருந்து விடல. ஃப்ரைடே மட்டும் தான் இந்த பிராண்டுக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இருக்காது, டாஸ்க் இருக்காது. அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி ப்ரோ 21 பாயிண்ட்ஸ் 19 பாயிண்ட்ஸ் ஃபினிஷ் ஆச்சு? எப்படி ஆச்சு? இல்ல எனக்கு இல்ல அதெல்லாம் ஃபினிஷ். அது ஃபேக் நியூஸ் ப்ரோ. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணல. கன்ஃபார்ம் ஆனா மட்டும் நம்ம இது பண்ணிடலாம். மத்தபடி அது ரூமர் எல்லாம் கலப்பாங்களா, அதெல்லாம் நம்ப வேணாம். ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சு முத்து டிடிஎஃப் தானா போறோம் முத்துக்கு. அது ஒரு நல்லதுதான். சினிஸ்கோ ப்ரோ, ஒரே ஒரு क्वेश्चन இருக்கீங்களா? சொல்லுங்க. இது ஓகே, ஒன் செகண்ட் யார் பேசணும்? I will join later guys. Bye. தீபக் முத்து காலையில டிஸ்கஸ் பண்றப்பையும் சரி, இப்போ ஈவினிங் ரயான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்பையும் சரி, இப்போ வந்து என்னன்னா இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட பேஸ் பண்ணி டாப் 5 மாறும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த சாட்டர்டே சண்டே வெறும் கிளாப்ஸை பேஸ் பண்ணி மாறும்னு சொல்றாங்களா, இல்ல விஜய் சேதுபதி கொடுக்குற ஹின்ஸை பேஸ் பண்ணியா? ப்ரோ இங்க என்னன்னா டிடிஎஃப் பேஸ் பண்ணி மாறுமான்னு யோசிக்கிறாங்க. உள்ள கிளியர் வின்னர் தெரிஞ்சிருச்சு, சரியா? அக்செப்டன்ஸ் இருக்கு. அது நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம 2 பேர் உள்ள இருக்கோம்னு வச்சுங்க, நான் வின்னர்னு தெரிஞ்சுட்டா சொல்லிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க. டிடிஎஃப் வின்னர் அவர் தான், ரயான்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. டிடிஎஃப் வின்னர் இல்ல ப்ரோ, இது வின்னர் டைட்டில் வின்னர் யாருன்னு உள்ள தெரிஞ்சிருச்சு ப்ரோ. இப்போ ஜாக்லின் பேசியிருப்பாங்க, எனக்கு உனக்கு மஞ்சுரி கிட்ட, எனக்கு உனக்கு இல்ல ரயானுக்கு இல்ல சௌந்தர்யாக்கு யாருக்கு டிடிஎஃப் போயிருந்தாலும் பரவாயில்ல, முத்துக்கு அது தேவையில்ல, அவன் உள்ள போயிடுவான். எல்லாருக்குமே உள்ள போறதே டவுட்டா இருக்கும் போது முத்து டைட்டில் அடிச்சிருவான்றது உள்ள தெரிஞ்சிருச்சு. அருண் இப்ப கரண்டா ஒரு 15 நிமிஷம் முன்னாடி அருணும் ரயானும் பேசியிருப்பாங்க, இது மாறுமா அப்படின்ட்டு. அருண் மாறாது, நீ ரோடு போயிட்டே இருக்கு, நீ நடுவுல ஐவிஎஸ் வருமானு பாக்குற, ஐவிஎஸ் எல்லாம் வராது, அவள் தான் இது போயிடுச்சு அப்படின்றவாரு. ஆனா இந்த வாரம் சாட்டர்டே சண்டேவோட ஹின்ஸை வச்சு அங்க என்ன நடக்குதுங்கிறத வச்சு ஹின்ஸே இல்ல ப்ரோ. என்னன்னா முத்து ஓவரா அடி வாங்கினானா மாறும்னு எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ, புரியுதா? ரயானுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன். ஒருவேளை முத்துவை பிடிச்சி தத்தா கீழே இருக்கணும். ஓகே, இல்ல நான் அதை தான் உங்ககிட்ட கேட்கறேன். அப்போ வந்து இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த சாட்டர்டே சண்டே ஃபோக்கஸ் பண்ணி போனா அப்போ இது கைத்தட்டல் ஜாஸ்தியா இருக்குமே. அது கணக்கே இல்ல ப்ரோ, கைத்தட்டலே கணக்கு இல்ல ப்ரோ. என்னன்னா ரோஸ்ட் யார பண்ண போறாரு, இதான் கணக்கு. ஓகே, எனக்கு இப்ப ரோஸ்டே நடக்காதுன்னு தோணுது. ரோஸ்டே நடக்கலன்னா அவங்க முத்து டைட்டில் வின்னர்னு ஏத்துப்பாங்க, அவள் தான் முடிஞ்சிச்சு. ரோடு மாறல, அந்த ரோடு அப்படியே போகுது. ஓகே ப்ரோ உள்ள க்ளூ எப்படி போச்சுன்னா, முதல்ல தீபக் பையன் போய் சொல்றான் ப்ரோ, யாருன்னு கேட்பாரு தீபக். அதுக்கு அர்த்தம் என்னன்னா யாரு டைட்டில் வின்னர்னு. அவன் நேரா முத்துவ கை காமிச்சிருவான். அதுக்கு தீபக் சொல்லுவாரு, குடு, நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இங்க இருப்பாங்க, போனா நல்லதுதான், உனக்கு நான் போட்ட எஃபர்ட் போதும்லன்றுவாரு. போதும்ன்றுவாங்க. அது என்னன்னா முத்து ஜெயிக்க போறான்றது அக்செப்டன்ஸ். வீட்டுல ஒருத்தருக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும். எனக்கு சொன்னது என்னன்னா, அன்சிதாக்கே பாத்ரூம் சைட்ல சொல்லிட்டாங்க, சௌந்தர்யாவுக்கு விஷ்ணு சொல்லிட்டாரு பொட்டி எடுத்துன்னு வந்துரு, பொட்டி 10 லட்சம் மேல தாண்டுச்சுன்னா நீ எடுத்துரு, நீ டைட்டில் வின்னர்ல. அததான் விஷ்ணு வெளியே ஒரு இன்டா கொடுத்திருப்பாரு, ஒரு கருப்பு ஆடுதான் வின்னர்ன்ட்டு. அப்புறம் என்ன தைரியத்துல அப்படி பேசிட்டு இருக்காங்க ரயான்? அந்த டிடிஎஃப் ஜெயிச்சனால வந்து ப்ரோ மாறுதான், ஒரு செக்கு தான் ப்ரோ. நான் வந்து நம்பர் 1 தான் ப்ரோ சண்டை செஞ்சு பார்க்கணும். தெரிஞ்சிருச்சு ப்ரோ நம்பர் 1 யாருன்னு. ட்ரையே என் கூட சண்டையே அங்கதான் ப்ரோ இருக்கும். உங்களுக்கு புரியுதா? நீங்க தான் டிராஃபின்னு தெரிஞ்சிச்சு. இப்ப இத தினேஷ் பண்ணிருப்பாரு, அர்ச்சனாவை தான் டிராஃபின்னு தெரிஞ்சிடும், சரியா? உண்மையா கேட்டா தினேஷ் தான் செகண்ட் வந்துடணும். ஆனா அர்ச்சனாட்ட முட்டி பார்த்திருப்பாரு. ஏன் முட்டி பார்த்திருப்பாருன்னா சான்ஸ். நான் 2 வந்து என்ன பாசிபிலிட்டி, முட்டி பார்த்த ஜெயிச்சிட்டேன்னா. புரியுது. அர்ச்சனாட்ட அதை ட்ரை பண்ணிருப்பாரு ப்ரோ. கிளியரா நீங்க எடுத்து பாருங்க, போன சீசனு போய் முட்டுன்னு முட்டிருப்பா போல தினேஷ். ஹலோ பாயிண்ட் வைக்கலாம். அர்ச்சனா கிட்ட தினேஷ் வந்து முட்டுனாரு, கரெக்டா. அதுலயே வேல போயிருந்தா கண்டிப்பா அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல விசித்ராவை போய் தொட்டதுதான் வேற மாதிரி போயிடுச்சு.
இல்ல அவருக்கு வந்து அர்ச்சனா கூட இருக்க சப்போர்ட்டிங் சிஸ்டத்தை அடிக்கணும்னு ஆயிடுச்சு ஒரு கட்டத்துல. ஏன்னா அர்ச்சனாவை தனியா அடிக்கும் போது இவங்க குறுக்கால வந்து வந்துடுறாங்க. அதனால போட்டு அடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டாரு. ஆமா, அது வந்து ஓவர் கான்பிடென்ட்ல ஒரு இடத்துல அது ரொம்ப ஓவர் கான்பிடென்ட்டே இல்ல. நான் என்ன சொல்றேன், தான் தோத்துருவோன்னு தெரிஞ்சுட்டா சண்டை செஞ்சு தோத்து போறேன். நான் சொல்றது புரியுதா? நான் பேட்டில்லயே லாஸ்ட் ஃபீல்ட்ல இருக்கேன், நீங்க வின்ல இருக்கீங்க. வின்ல இருக்கிறதுனால நான் அடிக்காம விட்டு போக முடியாதுல, நான் அச்சு பார்த்து தோத்து போறேன். சரி, அடிச்சு பார்த்து தோக்குறது ஓகே. அவர் வந்து அது கொஞ்சம் ஒரு பாலிஷ்டா பண்ணியிருந்தா அவரே ரன்னரா வந்திருக்கலாம்ல. இல்ல, அவர் ரன்னருக்கே ஆசைப்படலையே, வின்னருக்கு தானே ஆசைப்பட்டாரு. அததான் சொல்றேன், அவர் இதே கேம் ஆடி இருந்தா அவர் தான் ரன்னர்னு அவருக்கு தெரியுமே. ரன்னர் ஆகி என்ன பிரயோஜனம்? லாஸ்ட் வீக் நான் சொல்றேன், முத்துவை நோக்கி யாரெல்லாம் டைட்டில் அடிக்கணுமோ அடிச்சு பார்த்து 3 கூட போய் ஆசைப்படுவாங்க. டைரக்ட் ஃபைட் இருக்கும். கண்டிப்பா 1-1 அச்சு ஏதாவது பண்ண முடியுதான்னு பாப்பாங்க. அதனால அவங்களுக்கு பேட் ஃபேமே ஆனாலும் பரவாயில்ல, ஒரு ட்ரை, அதுதான் லாஸ்ட் ட்ரை. அதை விட்டா ட்ரையே இல்ல, அது எப்படி பண்ணாம இருப்பாங்க? இப்ப ரயானுமே எப்படி ட்ரை பண்றாருன்னா, முத்துக்கு ஆப்போசிட்டா பண்ணுனா முத்துவோட ஹேட்டர்ஸ் எல்லாம் நமக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கே அப்படிங்கிற கூட நினைக்கலாம்ல அவரு. ஆமா, அதுதாங்க வின்னரை சுத்தி ஒரு ஹேட்ரேட் இருக்கும். அப்ப நான் வின்னரை அடிச்சு பாக்குறேன்றதான் கேமு. பேசுங்க இஎம்கே. இல்ல, அதான் நான் அந்த இவரோட கேம் பிளேயர்னா அவருக்கு தெரிஞ்சிட்டுச்சுன்ட்டு நீங்க சொல்றீங்க. அவருக்கு ரன்னர் தேர்டு யாரெல்லாம் டாப் 5 கூட அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியுது. அதான் அவர் 1 வீக்காவே இதை பிளான் போட்டே பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, ரயான் அக்கா தான் கொடுத்துட்டாங்களே டிடிஎஃப் அடிக்கலனா நீ உள்ள வர மாட்டேன்ட்டு. இல்ல, ஆனா அந்த வீக்ல வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எங்க அக்கா இத்தனைக்கும் ஜாக்லின், சௌந்தர்யா, முத்துலாம் வந்து சொல்லியிருப்பாங்க, நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாதா அப்படின்னு சொல்லும் போது அவர் அப்ப வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்ணிருப்பாரு. ஐயா காட்டிக்க மாட்டாருயா. இப்ப முத்து அம்மா வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க, அது எவ்வளவு பெரிய இன்ட்டு தெரியுமா? கண்ணா டிராஃபி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருக்கண்ணா, ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வந்துரு, 10 நாள் ரெஸ்ட் எடுனா அவள் தான் நீ அஷ்டம் தான் அர்த்தம். முத்துக்கு அது புரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதான் ப்ரோ, இப்போ நீங்க சொல்றீங்க ரயான் மட்டும்தான் அடிப்பாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆஹா, நான் எல்லாருமே அடிப்பாங்கன்றேன். அதான் நான் சொல்றேன், இப்ப ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்காருன்னு நான் சொல்றேன். இல்ல, அவர் ஆள் சேர்க்கிறாருன்னே பாக்கல, அவர் ஒப்பீனியனை திணிச்சிட்டு இருக்காரு. ஆள் சேர்த்து அடிச்சா அவருக்கு வேஸ்ட். இப்ப முத்துவ டைரக்டா ஓட்டு பிரிஞ்சிரும். இல்ல இப்ப நீங்க சொல்லுங்களேன், நான் வந்து ஒரு டாப் 4, நான் ஒரு 4 பேரை சொல்றேன், நான் ஒரு கம்பேர் பண்ணியே நீங்க சொல்லுங்க. அந்த 4 பேர்ல யாருக்கு வந்து அந்த 4 பேர்ல நீங்க ஒவ்வொருத்தரையும் பாயிண்ட் பண்ணி சொல்லுங்க, யாருக்கு அவங்களுக்கு வந்து மீதி இருக்கிற எல்லாருக்கும் அவங்க மேல ஹேட்டட் இருக்குன்னு பாருங்க. முத்து, ஜாக்லின், சௌந்தர்யா, தீபக், இந்த 4 பேரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முத்துன்னு சொன்னா அடிக்கிறதுக்கு அங்க கூட இருக்கிற மஞ்சரி, ஜாக்லின் முத கொண்டு அடிக்க தயாராதான் இருப்பாங்க. ஆனா தீபக் அடிப்பாங்க. நீங்க இப்படியே இது யோசிச்சு பாருங்க, இப்ப இன்னைக்கு டைட்டில் வின்னருக்கும் ஓட்லயோ முத்து இல்ல, தீபக் இருக்காருன்னா யார் அடிப்பாங்க? முத்து அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தீபக் அடிப்பாங்க ப்ரோ. டைட்டில் வின்னரை தான் ப்ரோ அடிப்பாங்க. கேமே முடிஞ்சிருச்சு ப்ரோ, டைட்டில் வின்னர் யாருன்னு உள்ள தெரியும். சாரி ப்ரோ, நான் இதுக்கு மட்டும் இன்டரப்ட் ஆகிறதுக்கு தப்பா எடுத்துக்கிறேன். ஆக்சுவலா என்னன்னா, அப்படி அடிப்பாங்கன்னு நான் நேத்து தான் இதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். அப்படி அடிப்பாங்க, பட் இந்த வாரம் மஞ்சரி எவிக்ட் ஆனா அது உடஞ்சிரும். ஏன்னா மஞ்சரி வந்து முத்துக்கு அகைன்ஸ்டா சில விஷயங்கள் பண்றது வந்து தெரியுது. ஆப்வியஸா ஒரு விஷயத்த வந்து அந்த ரயான் விஷயத்த வந்து கோர்த்து விட்டது, அதெல்லாம் சில விஷயங்கள் தெரியும் போது நம்ம எவிக்ட் ஆறதுக்கு ஒரே ரீசன் வந்து இதுதான் புரிஞ்சுக்கிற கண்டஸ்டண்டா இருந்தா டெஃபினட்டா அதை பண்ண மாட்டாங்க. பெட்டி எடுக்கிறது, அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனா நேரடி இப்ப ரயான் வந்து நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாம் சொல்றது சேஃப் கேம் ஆடுறது சரியா? இப்ப ரயானுக்கு டிடிஎஃப் கிடைச்சிச்சு, அவன் ஏன் இந்த சேஃப் கேம் ஆடணும்? அச்சு மண்டை ஒஞ்சா உடையுது, இல்ல கப்பு கிடைக்குது, பாசிபிலிட்டியே 99% உள்ளே என்னன்னா 99% முத்துக்கு தான் டிராஃபி. இது நம்ம பாசிபிலிட்டி இல்ல, அவங்க பாசிபிலிட்டி. ஐவேஸ் வராதா, இததான் உள்ள பேசுறாங்க. ட்ராக் மாறாதா, போற ட்ராக் படி நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, ட்ராக் மாறாதான்ட்டு. பாசிபிலிட்டியே இல்லாத கேமை தான் அவங்க ஆட போறாங்க, அது தெரிஞ்சுதான் ஆடுறாங்கன்றேன். அதை தெரிஞ்சுதான் ப்ரோ ஆடுறாங்க. உங்களோட எல்லா பாயிண்ட்டும் நான் அக்ரி பண்றேன்.
நான் எங்க முரண்படுறேன் அப்படின்னா, அவங்க அடிக்கிறது முத்துவ அடிக்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்கிறோமோ, தோக்குறோமோ, ஃபைனல்ல நம்ம நிக்கணும்னா முத்துவ அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரைட்டு. அப்படி நினைக்கிறதுனால என்ன பலன் இருக்குன்னு நான் நேத்து பேசினேன். யாரெல்லாம் வந்துட்டு முத்துவ பிடிக்கலையோ, அவங்கலாம் சரி இவனுக்கு ஓட்டு எப்படி நேத்து வந்து ரயானுக்கு சென்ஸே இல்லைனாலும் ஃபயர் விட்டாங்களோ, அந்த மாதிரி அந்த ஓட்டு போட்டாவது இது பண்ணலாம்னு வரும். பட் இங்க என்ன பிரச்சனைனா, எதிர்த்து ஆடுறது முத்துவ. நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்மார்ட்டா காயினை மூவ் பண்ணணும். ஸ்மார்ட்டா மூவ் பண்ணலைன்னா இருக்கிற ஹேட் ரேட்லயும் பெரிய ஹேட் ரேட்டை சம்பாரிச்சுட்டு தான் வர்ற ப்ரோ மாதிரி ஆயிடும். வந்துட்டு போட்டோன்றேன். இப்ப நான் தான் சொல்றேன், தினேஷ் மோர் தான் மூக்கு உடைவாங்க. ரிசல்ட் அதுதான். அர்ச்சனா வச்சு தினேஷுக்கு என்ன ஆச்சோ அதுதான் அப்படியே டிட்டோவா ஆக போகுது. ஆனா அந்த ட்ரைய கூட பண்ணி பார்க்கலாம்னா கேமே இல்லையே. அதுதானே கேமு. அது இப்ப கேமா இல்ல மாட்டிக்கும் போது மிச்சர் சாப்பிட்டுலான்றீங்களா? நீங்க இல்ல போன இல்ல இல்ல சீசன் எடுத்துங்க. அது கேமா இருக்கிற வரையும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இப்ப நான் அதான் சொல்றேன்ல, லாஸ்ட் டாஸ்க்ன்றது டிடிஎஃப் டாஸ்க் மட்டும்தான். இதை தாண்டி ப்ரோ அது கேமா கேம்னா அந்த கேம சொல்ல. இருங்க நான் தினேஷ் முடிச்சிடறேன். இல்ல இருங்க ப்ரோ இருங்க. நான் முடிச்சு தினேஷ் என்ன பண்ணாரு யோசிங்க. தினேஷ் கையில எதுவுமே இல்ல, கேமே இல்ல. தினேஷ் என்ன அதான் பண்ணாரு ப்ரோ. அந்த சீசன்ல? அதான் முத்து என்ன பண்ணுவான்னா, ரயானா ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டு நடந்தான் தெரியுமா, அந்த மாதிரி ஸ்மார்ட்டா மூவ் ஆயிடும். பேச விட மாட்டான், இது பண்ண விட ப்ரோ மாட்டான். அததான் சொல்றேன். நீங்க முத்து எதிர்த்து அவர் அடிச்சா ஹேண்டில் பண்ணுவாரு ப்ரோ. ஐயோ முத்து வந்து அதை செம்மையா டிஃபெண்ட் பண்ணிப்பாரு. நான் திருப்பி சொல்றேன், முத்துவால புரியுது ப்ரோ. ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லல. ஆனா இந்த நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. முத்து சொன்னார்தம்மா, இவன் குடஞ்சிக்கிட்டே இருக்கான், என்ன நோண்டிக்கிட்டே இருக்கான், என்ன இவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியலன்ட்டு அது ரிப்பீட்டடா பண்ணுவாங்கன்றேன். ப்ரோ நானும் உங்க சரண்போ பாயிண்ட்க்கு சரண்போ அக்செப்ட் தான் பண்றேன்ட்டு. ஆசிக் ப்ரோ சொன்ன பாயிண்ட் தான் நானும் சொல்றேன். இந்த வாரம் வந்து மஞ்சரி வெளியே போயிட்டா அது ஒரு பெரிய இன்ட்டு. அதுக்கடுத்து முத்துக்கிட்ட வரத்துக்கு எல்லாம் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க பேரு டேமேஜ் ஆகும் சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இல்ல அதான் ஆசிக் ப்ரோ சொல்லுங்க. அது விஜய் நான் ப்ரோ பண்ண மாட்டான்றேன். இல்ல இல்ல ரயான் இல்ல தீபக் பண்ணுவாரு, இல்ல நான் ஒண்ணு சொல்றேன். தீபக் பண்ணுவாரு, இல்ல சரண் அருண் ப்ரோ பண்ணுவாங்க. இல்ல இல்ல ஆனா இவன் ஏன் பண்ணும்? இல்ல சரண் ப்ரோ, ஆசிக் ப்ரோ சொல்றதுலயுமே நான் ஒரு ஆப்போசிட்டாவே நான் பாக்குறேன். இப்போ வந்து ரயன், அருண், விஷால் இந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இப்ப இந்த செகண்ட் வரைக்கும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, முத்துவுக்கு வந்து ஜாக்லினும் மஞ்சரியும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முத்து எது பேசினாலும் சப்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க, இடையில வந்துடுறாங்கன்ட்டு ரயனு, அருண், விஷாலு இவங்கெல்லாம் சப்போர்ட்டுக்கு வராங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மஞ்சரி எவிக்ட் ஆனா அப்பனா முத்து கூட இருந்தா எவிக்ட் ஆகிட்டு போறாங்க. அப்பனா நம்ம முத்துவை ஆப்போசிட் பண்ணலான்னு தான். அது கூட கொஞ்சம் தானே ஒரு எனர்ஜி ஆகும். அந்த பையன்லயே நான் யோசிச்சு சரி, இப்ப நான் பாக்குறேன். உங்களுக்கு ஒரு ஆசிக் ப்ரோ கொஸ்டின் கேக்குறேன். ப்ரோ இந்த இப்ப எவிக்ஷனுக்கும் முத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னே நினைக்க இல்ல ப்ரோ, மாட்டாங்க. ஏன்னா டைரக்ட் கிளாஷும் ஆவல. நீங்க சொன்னது கூட நான் ஒத்துப்பேன் இஎம்கே ப்ரோ. நான் சொல்றது டைரக்ட் இல்ல சாச்சனாக்கு என்ன சொன்னாங்க? இல்ல சாச்சனாக்கு இல்ல என்ன சொன்னாங்க? அததான் சொல்றேன். இங்க பாருங்க, என்னோட கொஸ்டினை கேட்டு சார் அந்த இந்த இடத்துல கொஸ்டின் நான் பதில் ஒரே ஒரு பாயிண்ட் ப்ளீஸ், நான் சிம்பிளா இந்த இடத்துல சொல்றேன். ஒரே ஒரு இப்போ பாயிண்ட் சொல்றேன். அதாவது நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க, முத்துனாலதான் வெளியே போறாங்கன்னு. அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு அப்படி மத்தியானம் இல்ல, அப்படி நினைக்க மாட்டாங்க. இருங்க நான் சொல்லிக்கிறேன் ஒரு நிமிஷம். இல்ல இல்ல பெட்ரூம்ல என்னோட ஒண்ணு இல்ல, சவுண்ட கூப்பிட்டு வந்து ஒரு பெட்ல உட்கார வைப்பாங்க, சும்மா விளையாட்டுக்கு பண்ணுவாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பெட்ல இருக்கிறவங்க எல்லாம் எலிமினேட் ஆகி போயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அவங்க பாயிண்ட் ஆஃப் என்ன ஆகுது, ஒரு பெட்டுக்கே அந்த பெட்ல உட்காந்தா வெளியே போயிருவாங்க. மஞ்சரி ஒரு ஆள் தான் சொல்லுவாங்க, அப்படி பார்த்தா அந்த பெட்ல நான் நிறைய நாள் படுத்தானே எந்திரிக்கேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மத்த எல்லாரும் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அந்த பெட்ல இருந்தா போயிருவாங்க. அதவே அப்படி யோசிக்கிறாங்கன்னா, மஞ்சேரி வந்து எவ்வளவு க்ளோஸ், உள்ள இருக்கவங்க எல்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா, முத்துக்கு போற ஓட்டு தான் மஞ்சேரியை காப்பாத்துது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அவங்களுக்கு, மஞ்சரி வெளியே போயிட்டா ஆகா முத்துவோட உக்காந்தா நமக்கு இப்படித்தான் ஆகுமோ அப்படிங்கிற யோசிக்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல இல்ல இந்த பாயிண்ட நான் ஏத்துக்கிறேன் ப்ரோ. அவரு சொன்ன பாயிண்ட் ஏத்துக்கலாம். அததான் சொன்னேன். நீங்க சொன்ன பர்ஸ்பெக்டிவ் ஏத்துக்கிறேன். மஞ்சரி டைரக்ட் கிளாஸே பண்ணல. நீங்க அத கிளாஸ் நினைச்சாலே தப்பு. டைரக்ட் சிம்பிளா கிளாஸ்னா இல்ல, நான் இத இருங்க கொஸ்டினோட இதை முடிச்சிடுறேன். அப்பதான் அந்த கொஸ்டினுக்கு ஏத்த நீங்க பதில் சொல்லுவீங்க. நான் முடிச்சிடறேன். இப்ப முத்துவை வந்து டவுன் பண்ணி ஆடுனாதான் ஸ்டேஜை ஓன் பண்ண முடியும். அதான உங்க பாயிண்ட்? ஆமா ஆமா bro, ஆமா ஆமா ஆமா. அப்படின்னா அப்ப எல்லாரும் அந்த முத்துவை அடிப்பாங்க. அதை நானும் அக்ரி பண்றேன்றது உங்களுக்கு தெரியுதா? நான் அதை அக்செப்ட் பண்றேன். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப முத்துவோட கேம் அடிக்கணும், எப்படி அடிப்பாங்க ப்ரோ? எதுவுமே இல்லாத பிரச்சனைய ஊதுவாங்க ப்ரோ. அதுதான் சொன்னேன். தினேஷ் என்ன பண்ணாரு, அர்ச்சனாவை குறுக்கால விசித்ரா வரும்போது என்ன பண்ணாரு, ப்ராப்ளமே இருக்காது. தினேஷ் நான் எப்படி செகண்ட் வந்திருக்கணும், மிச்சர் சாப்பிட்டது மணி. ஆனா தினேஷ் தேர்டு போனதுக்கு ரீசனு கடைசி 2 வாரம் அவருக்கு வந்து ஸ்டேஜை ஓன் பண்ண போறது அர்ச்சனான்னு தெரிஞ்சு, நான் மிச்சர் சாப்பிட போல, நான் ஃபைட் பண்ணி தோத்துக்கிறேன்னு போயிட்டாரு.
இது லிட்டரலா என்னமோனா இந்த ஜாக்லின் ஒண்ணு பண்ணாங்க தெரியுமா? ரயான் வந்து செம்ம ஃபாஸ்டா இருக்கான், அவன் தான் அடிக்க போறான், இல்ல கம்முன்னு இந்த இருந்தா. இடத்துல சார் இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். தினேஷ் வந்து அர்ச்சனா வந்து வின்னர்னு தெரிஞ்சு மோதி பார்க்கலாம்னு சொன்னது உங்க பாயிண்ட் ஓகே. ஆனால் அர்ச்சனா கிட்ட ஒரு மைனஸ் இருக்கு. நீங்க ஓவரா அவகிட்ட வந்து பண்ணினீங்கன்னா ப்ரோவோக் ஆவாங்க, ஆவி அவங்க ரொம்ப எமோஷன் ஆகி வார்த்தைகள் ரொம்ப பண்ணுவாங்க. ஆனா அது முத்துக்கிட்ட கிடையாது. இப்ப சபாஸ் எவ்வளவு யார் யார் ப்ரோவோக் யார் யாரு பண்ணாலும் சட்டிலா ஹேண்டில் பண்ணிட்டு போறாரு. யார் அதனால யார் இந்த யார் யார் இடத்துல நம்ம அப்படி கம்பேர் பண்ண வேணாம்னு நான் சொல்றேன். இல்ல நீங்க குட் ப்ரோ சொன்ன சொன்னாங்க, பாயிண்ட் சூப்பரா சொன்னாங்க. ஏத்துக்கிறேன் ப்ரோ. ப்ரோவோக் அவரு அவ்வளவு சீக்கிரம் ஆக மாட்டாரு, சரியா? அர்ச்சனா அளவுக்கு ஆக மாட்டாரு. பட் அதை விட்டா வேற வழியே இல்ல ஆப்போசிட்ல. இப்ப இல்ல நீங்க இல்ல அந்த நீங்க வீட்டுல இருக்கீங்க, இப்ப லாஸ்ட் இருங்க. இல்ல லாஸ்ட் சீசன் தினேஷ் சொன்னீங்க இல்லையா? சோ அந்த கேமோடது வேற பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்ப இருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளவுதான் அடிச்சாலும், ஏன்னா அர்ச்சனை போனதுல வந்து ரொம்ப ப்ரோ அடிச்சு டைட்டில் உட்காந்து வின்னர் ஆக முடியாதுன்ற பர்சன்டேஜ் அவங்களுக்கே தெரியும் ப்ரோ. அதை தவிர கேமே இல்ல. வேற இங்க கேம் சொல்லுங்க. இங்க என்னன்னா ரயான் வந்து சிங்கிளா போய் பேச முடியல, யாராலுமே முடியாது. முத்துக்கிட்ட சிங்கிளா பேச முடியாது. ஏன் ஜாக்லினே உட்காந்து பேசணும், ஏன் மஞ்சரியுமே உட்காந்து ட்ரை பண்ணாங்க, முடியலையே. யாருமே சிங்கிளா ஐயோ உட்காந்து ப்ரோ, முடியாதனால தான் ப்ரோ முடியாது. அவர் டைட்டில் வின்னரு. சினி நான் வந்து சினி அது ஓகே சினி நீங்க சார். சொல்ற பாயிண்ட் ரொம்ப நீங்க வேலிடான திருப்பி பாயிண்ட். நான் அதை இருங்க ரொம்ப இருங்க அக்செப்ட். நான் முடிச்சிடறேன். நீங்க திருப்பி என்ன சொல்றீங்க? இது முடிஞ்சிரும், இதனால ஆயிடும்ல. முடியாதனால தான் அவர் டைட்டில் வின்னரு. அதை ட்ரை பண்றது இடத்துலதான் அவங்க இருக்காங்க. இப்ப நீங்க வீட்டுக்குள்ள இருந்தா என்ன பண்ணுவீங்க? மிச்சர் சாப்பிடுவீங்களா இல்ல முத்து கூட மோதி பார்ப்பீங்களா? எனக்கு வந்து எபிலிட்டி இல்ல, அந்த அந்த அளவுக்கு முத்துக்கிட்ட பேசுற அளவுக்கு வெர்பல் எபிலிட்டி இல்ல. நான் என்ன பண்ணணும்? அடிச்சுதான் பார்க்கணும், வேற வழியே இல்ல. சினி இல்ல இல்ல நீங்க திருப்பியோ சொல்ற பாயிண்ட இல்ல தான் நான் மிச்சர் அக்செப்ட் சாப்பிடு பண்றேன். நான் சார். சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அங்க நீங்க நீங்க கல் எடுத்து அடிச்சாதானே குறைக்கவே செய்யும். அதை அவன் பண்ணவே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். முத்து அவன் இப்ப ரயானுக்கு தான் கல்லே தடிக்கலையே, போய் நோன்ட்டே இருந்தான்ல. இல்ல அது இல்ல இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ, ஆசிக் அவரு ஃபுல்லா சொல்லிக்கிட்டு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியல. ஆசிக் ப்ரோ சொல்லுங்க இப்ப ப்ரோ நீங்க ஃபுல்லா. இப்ப ப்ரோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பாயிண்ட் சொல்றீங்க. நான் வந்து எனக்கு நல்லா தெரியும் முத்து தான் வந்து வின்னர்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நான் மோதி பார்த்துட்டு வெளியவாது போய்க்கிறேன். ஆனா நான் வந்துட்டு சண்டை செய்வேன் அப்படின்னு நினைக்கிறது இது சரியான பாயிண்ட். இதைத்தான் பண்ணுவோம். நீங்க உள்ள இருந்தாலும் நான் உள்ள இருந்தாலும் டைட்டில் வின்னர் டிசைட் ஆனாலும் இதை தான் பண்ணுவோம். இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா அது ஆப்போசிட் பர்சனை பொறுத்து இருக்கு. அங்க நிக்கிறது முத்துனா இவன் இதுக்குத்தான் பண்றான்னு சொல்லி நகர்ந்துட்டா அங்க அது திரும்ப வெடிக்கவே வெடிக்காது. இப்ப ஏன் வெடிக்குதுன்னா இப்ப பெரிய டாஸ்க் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பெட்டி தூக்குற டாஸ்க் வரும் தெரியுமா? பெட்டி எடுக்கிறது அது இதுன்னு ஓடும். அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் இருந்ததை வீடியோ போட்டு பார்ப்பாங்க. ஓல்டு கண்டஸ்டன்ட் எல்லாம் வருவாங்க டைரக்டா ஃபைனலு. இப்ப இதுல அவன் அசால்ட்டா இந்த ஒரு 3 வாரம் சட்டில் அவன் ஹேண்டில் பண்ணான்ல. அப்படி சட்டில் ஹேண்டில் பண்ணாலே அங்க வெடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்றேன். இன்னொன்னு ரயான் சண்டை செய்யறான், ரயான் சண்டைலாம் செய்யல. முத்துக்கிட்ட சண்டை செய்யல. வெளியே போய் அங்கிட்டு இங்கிட்டு இதுன்றான். முத்து டைரக்டா வரையில அது இதாதான் போகுது. இப்ப அந்த டாஸ்க்கும் இல்லாம காமனா வரை நீங்க சொல்ற பாயிண்ட் அக்செப்ட் பண்றேன்றத ஃபர்ஸ்ட் நான் ரெஜிஸ்டர் பண்றேன் ப்ரோ. அது சூப்பர் பாயிண்ட். அப்படித்தான் சண்டை செய்யணும். நானுமே யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. புரியுது ஆனா புரியுது நிறுத்த ஆடுறது புரியுது ப்ரோ. யாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. அங்க அவன் அதை ஆடவே இல்லை. அதுக்கு இடமே கொடுக்கல இப்போ அப்படின்னா நீங்க ரயான் தோத்து போறான்னு சொல்றீங்க, நானுமே தோத்து போறான்றது வரேன். நீங்க கேட்டீங்களா இப்ப என்ன பாயிண்ட் வச்சு சண்டை செய்வாங்கன்ட்டு? என்னைக்கோ நடந்த பிரெட் மேட்ரு எடுத்து எதுக்கு பேசுனாங்க? என்னைக்கோ ப்ரோ நடந்த ஒரே பிரெட் நிமிஷம் மேட்ருல சொல்லியிருக்கிறேன். ஒரே ஆசிக் ப்ரோ நிமிஷம் சொல்லிக்கிறேன். முடியட்டும், பாயிண்ட் முடியட்டும். அவர் இப்போதைக்கு ஆசிக் ப்ரோ பாயிண்ட் முடியட்டும். ஆசிக் ப்ரோ பாயிண்ட் முடியட்டும், முதல்ல ஃபுல்லா முடியட்டும். அவர் பேசி முடிச்சதுனால தான் பேசுறேன். முடிக்கலையா ப்ரோ? பேசிருங்க. இல்ல பேசுங்க. இல்ல நீங்க திருப்பி இதுக்கு மேல என்ன பிரச்சனை வரும்னு யோசிக்கிறீங்க. நான் இதுக்கு மேல பிரச்சனையே வருமானே சொல்ல, வந்தா யூஸ் பண்ணிப்பாங்க. பழைய பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, குப்பையை எல்லாம் கலருவாங்க. ஒரு இன்னைக்கே நிமிஷம் லேபர் சினிஸ்கோப், ஒரே ஒரு நிமிஷம் இரு. நான் என்ன சொல்றேன், இப்ப இவ்வளவு நேரம் இன்னைக்கு நடந்தது இல்ல, இதை பேசுவோம். நெக்ஸ்ட் வீக் வர்றதை நம்ம அப்ப பேசிப்போம். இப்ப இத்தனை நாள் நடந்த அந்த டிடிஎஃப் இதை பேசுவோம். இப்ப நடக்காத ஒண்ணு எதுக்கு இப்ப இவ்வளவு பெரிய ஆர்குமெண்ட்ல நம்ம கொண்டு வரணும்? இவ்வளவு நடந்தது தானே பேசுறோம். இல்ல நான் எதுக்கு இத சொல்ல வந்தேன்னா, இப்ப இன்னைக்கு நடந்தது லேபர் டாஸ்க திரும்பி நோன்னாங்க. எத்தனை பேர் இல்ல நான் அதுதான்ப்பா சொல்றேன். இவ்வளவு நாள் நடந்தது கேம். இப்ப உங்க எல்லாரோட ஆஸ்பெக்டிவ் என்ன தெரியுமா? இப்ப டிடிஎஃப் நடந்ததுலாம் கேம். இவ்வளவு நாள் நடக்கிறது கேம். அடுத்த வாரம் போறது கேஷ் பாக்ஸ், அடுத்த வாரம் ஃபினாலே. சோ அதுல வந்து பிரச்சனை வருமா வராதான்ற பாயிண்ட்ல பேசிட்டு இருக்காங்க.
அப்படி யோசிக்கிறவங்களுக்கு நாமளே எடுத்து பாயிண்ட்ஸ கொடுக்க வேணாம். அடுத்த வாரம் வரவோ நம்ம அப்புறம் பார்ப்போம். இன்னும் நம்மளுக்கு வீக்கெண்டே முடியல. வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சாதான் நம்மளுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். நம்ம இதை அதுக்கப்புறமா பேசிக்கலாம்னு நான் சொல்றேன். ஓகே இல்ல நான் ஏன் இத சொல்ல வந்தேன்னா, இப்போ லைவ்ல லேபர்ல அருணோ போட்டு அடின்னு அஷ்டா போல விஜய் சேதுபதி இத பேசாதன்ட்டு. அது எக்ஸ்ட்ரீமா போயிட்டு பொன்னி உங்க மைக்கு எக்கோடி இப்போ எக்ஸ்ட்ரீமா போயிட்டு விஜய் சேதுபதி வந்து மைக்ல பேசி அந்த அளவுக்கு போச்சு. ரயான் எவ்வளவு அழகா அதை நோண்டுறான் திருப்பி. அதுக்கு அருண் ஹீல்ட் ஆகி பேசுறாரு. திரும்பி அந்த பாயிண்ட்ல நான் பேசினது ரைட்டுன்னு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வருது. அப்ப பழைய கிண்டுவாங்கன்றதுதான் பாயிண்ட். இல்ல ஜி, இப்போ இப்போ ரயானுக்கு வந்துட்டு he நான் is என்ன தெரியுமா desperate சொல்றேன், actually. நான் ஒரு ஒரே நிமிஷம் நிமிஷம் பேசிக்கிறேங்க பொண்ணு இதுக்கு. அவரு பேசுங்க. என்ன சொல்றாரு, அது அப்படி இல்ல, அவர் அதை கன்ஃபியூஸ் பண்ணி இஸ் டேக்கிங் டு சம் அதர் ஆங்கிள்ஸ். இப்போ அவரு இப்போ அவருக்கு டிடிஎஃப் அவர் தான் வின்னர்ன்னு ஐரோனோ இன்னும் கொடுக்கலாம் ஐரோனோ. இப்ப என்ன யோசிக்கிறான்னா ஹீஸ் ரூட்டிங், நீங்க நேத்து சொன்னதுதான், இஸ் ரூட்டிங் ஃபார் டைட்டில் வின்னர். இப்போ அதனால என்ன பண்றாரு, இவரால தனியா போக முடியாதுன்ற பட்சத்துல அந்த அலையன்ஸ் எப்பவுமே இவருக்கு தேவைப்படுது. இப்ப ஜாக்லின் மஞ்சளெல்லாம் விட்டு கொஞ்சம் வந்தவொடனே இப்போ அருணை வந்துட்டு ஹீ நோஸ் தட் அது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மாதிரி அவரை ப்ரொவோக் பண்ணிட்டு திரும்பி ஒரு குரூப் அப் பண்ணி இவர் அடிக்கணும்னு அவர் ட்ரை பண்றாரு. எல்லாம் சேர்ந்து இது எல்லாமே ஒரே நிமிஷம் அபி. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இவரு ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் அபி, ஒரு நிமிஷம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இவ்வளவு சினாரியாவும் நம்ம சொல்லிட்டு வரோம்ல, இது எல்லாமே எதுக்காகனா வீக்கெண்ட் எபிசோட நோக்கிதான் இவங்க எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா ரயானுக்கு என்ன பயம்னா, நம்ம முத்துக்கிட்ட ஏடாகூடமா வாயை கொடுத்துட்டோம். இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்த ஜாக்லினும் மஞ்சரியும் இப்ப டக்குன்னு அவன் பக்கமே திரும்ப போயிட்டாங்க. அப்ப நம்ம ஏதோ தப்பு பண்றோம் போல, அதனாலதான் ஒரு விக்கெட்டா அங்க போகுதுன்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பயத்தினாலதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு பாயிண்ட் விட்டுட்டீங்க. அவர் என்ன சொல்றாரு, இந்த வீக்கெண்ட் இல்ல, இந்த 12th வீக் நான் பண்ணதுனால டைட்டில் வின்னிங்கே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். நான் ரூட்டிங் ஃபார் த டைட்டில் நீங்க நேத்து சொன்னீங்க தெரியுங்களா, அததான் நான் சொல்றேன். இல்லைங்க, அதுதான் சொல்றேன். he wants to take that place. அதுக்காக கூட்டம் சேர்க்கிறாரு. அதெல்லாம் கூட்டம் சேர்க்கிறாரு. இது எதுக்குன்னா டைட்டில் வின்னருக்காக அவர் கூட்டம் சேர்க்க முடியாதுங்க. யாருமே டைட்டில் வின்னருக்காக இனிமே கேங் சேர்க்க முடியாது. அவர் கூட்டம் சேர்க்கறதுக்கு காரணம் வீக்கெண்ட் எபிசோட்ல இது எல்லாத்துக்குமே விஜய் சேதுபதி கேள்வியை வச்சு இது எல்லார்கிட்டயும் கேட்பாரு பாருங்க, அதுக்காக தான் அவர் கூட்டம் சேர்க்கிறாரு. நீங்க பாருங்க, இப்ப இந்த வாரம் முத்துக்கு ரோஸ் வந்துட்டாங்க. ஹைலைட்டா ஒரு ஃபன்ன கேட்கணும். நீங்க நாம ஹீரோ, நாம யோசிக்கிற அளவுக்கு முத்துக்கு யோசிக்கலாம் தெரியாதுன்னு வேற அருண் சொல்லியிருப்பாரு, அவருக்கு ஒண்ணுக்குமே இல்லைன்னு. ரொம்ப ஜாலியா பாயிண்ட்ஸ் போயிட்டு இருந்தது. இவர் எங்கெங்கயோ கொண்டு போற, இட்ஸ் நாட் லைக் தட். அவருக்கு புரியலங்க ரயானுக்கு. ஜாலியா நம்ம டிடிஎஃப் யாருங்க வின்னர் பண்ணாங்க, அதை சொல்லுங்க. ரயான் தான். இல்ல எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன், ரயான் இஸ் சோ டெஸ்பரேட் ஹியர். சோ ஏதாவது நம்ம பண்ணிட்டு நம்ம ஏதாவது இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்றாரு. அது நாட் ஷூர். ஆனா அவரு இந்த வாரம் வின் பண்ணிட்டு அடுத்த வாரம் பாக்ஸ் எடுத்துட்டு போனா அவருக்கு நல்லதுதான். பட் இன்கேஸ் உட்காருன்னு சொன்னாருன்னா அவருக்கு தான் பாவம். டிடிஎஃப் ட்விஸ்ட்னு சொன்னாங்களே, அது என்னன்னு கேக்குறேன் நான். எனக்கு புரியல. எனக்கு 99% அதுக்கான பாசிபிலிட்டி இல்ல. அது என்ன சொல்றாங்கன்னா, டிடிஎஃப் ட்விஸ்ட்னு சொல்லி உள்ள ஒண்ணத்தை பண்ணி விஜய் சேதுபதி வந்து இது அவருக்கு விஜய் சேதுபதிக்கு ஃபர்ஸ்ட் இல்ல, அந்த டிடிஎஃப் விஜய் சேதுபதி தர மாதிரி வேற எதுவுமே இல்ல, ரயானுக்கு தான் கிடைக்க போகுது. ரயானுக்கு தான் கிடைக்க போகுது. எப்படி நினைச்சாலும் நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த டாஸ்க்கு மைனஸ் பண்ணி இது பண்ணாலும் வந்து உள்ள இருக்கதே கம்ப்ளீட்டா மாறும். பிளஸ் கடைசி டாஸ்க்ல 6 பேரை தான் விளையாட விட்டாங்க, மீதி ஆட்களை விளையாட விடல. இன்னும் நிறைய விஷயங்கள், அதனால எனக்கு தெரிஞ்சு அதை ஒன்றும் மாற சான்ஸே இல்லை. இல்ல அந்த 5 பாயிண்ட் ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல, அந்த 5 பாயிண்ட் ஆனாக்கா முத்து அவரும் டைப் ஆயிடுவாங்க. இல்ல இப்ப வாங்கி இல்லங்க, இப்ப அவர்கிட்ட ஆல்ரெடி முத்து கிட்ட இப்போ 5 பாயிண்ட்ஸ்னா 13 + 5 18. அவர்கிட்ட 21 வந்தா கூட 5 டிடக்ட் ஆயிடும். அந்த கேம் ஆக்சுவலி அந்த பாயிண்ட் இருக்காது. 100% அன்சேஃப். அதுல விளையாடவே விட்டுருக்க கூடாது. போற மாதிரி இருந்தா இல்ல அந்த கேம் அவங்க வந்து உள்ள அலோவே பண்ணிருக்க கூடாது. அந்த கேம் 100% அது ரொம்ப அன்சேஃப் ஆயிடுச்சு. விஷால் அருண் 2 அடி போட்டுச்சு. அந்த கேம் அவ்வளவு மட்டமா டிசைன் பண்ணிருக்காங்க. இல்ல அதனால நிறுத்திட்டாங்கன்றேன். அந்த அடிப்பட்டதனால பாத்துட்டு நிறுத்திட்டாங்க அந்த கேம். அந்த கேம் இல்லங்க, இண்டிவிஜுவலா ஆடின கேம்ல ஒரு டச் பண்ணாருன்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்குல்ல, 5 பாயிண்ட்ஸ். ஐ அம் டாக்கிங் அபௌட் தட். இது பத்தி பேசலங்க. அது 5 பாயிண்ட் இல்ல, அது 4 பாயிண்ட் இல்ல. முத்து தான் அதுல வின்னர் ஃபர்ஸ்ட்.
ஆமாங்க, முத்து தான் வின்னர். 5 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அவர்கிட்ட. ஆ. இப்போ இதுல 5 பாயிண்ட்ஸ் வாங்கியிருந்தாலும் கூட அவனோட 4 பாயிண்ட்ஸ் கேன்சல் ஆனா எவ்வளவு ஆகும் முத்துக்கு? முத்துக்கு வந்து 19 அப்பயும் தான் அவர் தான் ஆகும். வின்னர். இவனுக்கு இல்ல ஸ்டில் 20. ரயான் தான் வின்னர். 4 பாயிண்ட் கேன்சல் பண்ணாலும் ஸ்டில் ரயான் தான் வின்னர். ரயான் தான் வின்னர். ஆமா. ஓகே, எனக்கு 5 பாயிண்ட்ஸ் நினைச்சேன் நான். ஓகே, இவருக்கு டிடிஎஃப் வேண்டாம், பட் எனக்கு தெரியல, அதால கேட்டேன் நான். அப்படி ஏதாவது இருக்கான்னு இல்ல இல்ல கேட்டேன். எனக்கு யாரோ ரயான் சொல்லிட்டு வின்னர் அவர் ரயான் தான் voting நல்லது. for winnerன்னு சொன்னீங்கல்ல. நான் இன்னொரு இதுல அந்த டை அடிச்சாங்கல்ல, அப்ப மஞ்சரி கிட்ட நீங்க பேசுனது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இது உள்ள இல்ல வெளியும் பெரிய இம்பாக்ட கொண்டு வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. உண்மையிலே ரயான் வந்து டைட்டில் வின்னர் நான் ஆயிடுவேன் அப்படின்னு தான் கனவு கண்டுட்டு இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு இல்ல இல்ல நான் சொன்னதும் சரி, ஆயிடுவேன் டை கனவு அடிக்கும் போது காணல. சொன்னதும் சரி. இல்ல இல்ல அவர் ஆயிடுவேன்னு கனவு காணல. அவருக்கு தெரியுது முத்து தான் டைட்டில் விடுறாருன்னு. சான்ஸ ட்ரை பண்றாரு, ஹிட் பண்ணி பாக்குறாரு. நான் அதுக்கு தான் தினேஷ் எக்ஸாம்பிள் சொன்னேன். உள்ள தெரிஞ்சிருச்சுங்க ஐவேஸ் இப்படிதான் சரண் ப்ரோ, போகுது. இல்ல இல்ல தினேஷ் இல்ல இல்ல லெவல்ல சார் அவன் இல்ல இல்ல ப்ரோ. சார் ஃபர்ஸ்ட் தினேஷ் லெவல்ல மத்தவங்களுக்கு எல்லாம் அவன் இல்ல. இருங்க குறுக்கல வராதீங்க. நவீன் இருங்க ஒரே நிமிஷம். ஓகே ஃபைன். தினேஷ் லெவல்ல அவன் இல்ல. இவ்வளவு வந்ததுல இருந்து 2 பொண்ணுங்க கூட மட்டும் தான் இருந்தான். அதுக்கு அடுத்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி தனியா போயிட்டு ப்ரோ ட்ரை இப்பதான் பண்றாருன்னு சொல்றேன். இல்ல ட்ரை அது பண்றது கூட வர்த் இல்ல ப்ரோ. அவன் ஃபர்ஸ்ட் அததான் நான் சொல்றேன். வர்த் இல்ல. ப்ரோ நீங்க எப்படி நம்ம தினேஷ் கூட வெளியே கம்பேர் இருந்து பண்றதே வேஸ்ட் பாக்க ப்ரோ. அததான் ப்ரோ சொல்றேன். எனக்குமே ரயான் வரத்து இல்ல. பட் அவருடைய கோல் இந்த என்னன்னு இடத்துல நான் சொல்றேன். நான் இன்னொரு பாயிண்ட் நான் நோட் சொல்றேன். அது நீங்க உங்களுக்கு கவனிச்சீங்கன்னா தெரியாது. நீங்க எல்லாரும் ரயான் வந்து இன்னைக்கு பேசுறது வீக்கெண்டுக்காக அப்படின்னு இன்னொன்னு இருக்கு. மெயினான திங் அவர் வந்து அவரோட பேரு ஆர்ல வருது. இருங்க சார், இல்ல இல்ல நான் சொல்றேன் மக்களே, இன்னைக்கு ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறீங்க. முத்துக்குமரனை பார்த்து பயம் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருப்பாரு ரயான். ஓகேங்களா? இதனால வீக்கெண்ட்ல ஏதாவது பிரச்சனைகள் கேட்கப்படுமோ? ஏன்னா அவர் விஜேஸ்ட பேசும்போது ரயானால பேச்சு வர மாட்டேங்குது. இத வந்து நம்ம கேட்டா நம்ம என்ன ஆன்சர் பண்றது? அதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு பிரச்சனைய முத்து சைடு சுத்தி விட்டுட்டோம்னா அதை பத்தி தானே வீக்கெண்ட்ல பேசுவாங்க. அப்ப நம்மளோட அந்த பயங்கர சொன்ன வார்த்தை வந்து பெருசா வராதுல்ல. அதுவும் ஒரு காரணம் இருக்கலாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆமா ஆமா அவருக்கு டைட்டில் பேட்ச் பண்றாரு. டைட்டில் வின்னர் ஆவறதுக்கு அந்த ஏஆர்எம் ஸ்டீக் ஒருவேளை ரயான் பயன்படுத்துறாரோ? அவர் பேர் ஆர்ல வருது. இருக்கலாம். அவர் இல்ல அவர் நம்புறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த நானா சொல்றேன் முத்துஃபானா எனக்கு பொறுத்த வரைக்கும் ரயான் இப்படி காம்படிட் பண்றதே நல்லதம்மா. ஏன்னா இந்த நம்மளுடைய செகண்ட் ஓட்டு தேர்ட் ஓட்டுல இருக்க பைத்தியார பசங்க அவங்களுக்கு ஓட்டு போடாம போயிட்டு ரயானுக்கு ஓட்டு போட்டுனுக்குதுங்க. ஏம்மா நீ யாருக்கு ஓட்டு போடணும்னே தெரியாம ஓட்டு போட்டுன்னு இருக்கமான்ற மாதிரி ஒன் விசஸ் அதர்ஸா போவாங்க. அது நமக்கு நல்லது. இப்ப இதே விஷயம் வந்து இப்ப ரயான் எப்படி எல்லாம் ஒவ்வொருத்தவங்க பக்கத்துலயா உட்காந்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள தான் பக்கம் இழுக்க முடியும்னா அது முத்துக்குறவனால முடியும். ஆனா அது முத்துக்குறவனுக்கு தேவையில்லை. இல்ல இன்னொரு விஷயமா நான் சொல்றேன். ரயான் எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்ஸ் வர்றது வந்து முத்துக்குமரனுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லதுதான். என்னன்னா கொஞ்சம் பேர் அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க வந்துட்டு சௌந்தர்யா அல்லது ஜாக்லின் மாத்தி போடுவாங்கல்ல, அந்த ஓட்டு அங்க குறையும். ரயானுக்கு கொஞ்சம் பேர் போடுவாங்கல்ல, அப்படி கொஞ்சம் நினைச்சா பாசிட்டிவா முடிச்சிருங்க. இல்ல ரயான் நமக்கு மேல வர்றது நல்லது, செம்ம நல்லது. பிராக்டிக்கலா மஞ்சுரி மேல வந்தா நம்மளுடைய சேம் ப்ரொஃபைல் ஓட்டு கொஞ்சம் நமக்கு மிஸ் ஆகலாம். ஆனா ரயான் மேல வராதுன்னு வைங்க, அது நமக்கு செம்ம பாசிட்டிவ். நெக்ஸ்ட் பிரகதீஷ் பேசுங்க. அதுக்கு அபிஷேக் பேசுறோம். நீங்க இதோட மஞ்சரியை பத்தி பேசுறது நிக்க வச்சிருங்க. அவங்க வந்தா கூட அவங்க வெளியில வந்த அப்புறம் அவங்கள பத்தி எதுக்கு? அது நமக்கு பாசிட்டிவா தான் போகும். இல்ல அததான் சொல்றேன், மஞ்சுரி வெளியே வந்தோடனே நமக்கு பாசிட்டிவா தான். அவங்க ஓட்டுலாம் நமக்கு தான். ஏங்க நீங்க என்னென்னமோ ரொம்ப பிரைஸ் பண்ணாதீங்க. மஞ்சரி வந்தா நல்லது, அதோட விட்டுடுங்க. நீங்க யாரையோ பிரைஸ் பண்றீங்க. அவரும் நம்ம ஆள் தாங்க. நம்மளுதான் சூப்பரா பேசுறாரு. ஆனா என்னென்னமோ அவரோட எல்லா ப்ராஸ்பெக்டிவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்காக எல்லா தாட்ஸும் சொல்றீங்க? பிக் பாஸ் நோண்டி கேட்க ஜாலியா பேசலாம். அதுக்குதான் ஏன்னா ஈவினிங் ஸ்பேஸ் போறதே அதுக்குதான் போடுறோம். நான் அதுக்குதான் கடுப்பாயிட்டேன். ஆசான் ப்ரோ இல்ல ஒன் திங் டு ஆட், ஆதாய் உள்ள வந்தாங்க. மஞ்சரி வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முத்துக்குமரனுக்கு மேல ஒரு பெரிய பயம் எல்லா ஹவுஸ்மேட்டுக்கும் வந்துடும். ஆஹா ஒரே ஒரு மேட்டர் தான் மஞ்சரி முத்துக்குமரனை முறைச்சிட்டா, அதுக்கே வெளியே போயிட்டா அப்படின்னு கண்டிப்பா ஒரு தாட் இன்சைட் ஹவுஸ் வந்துடும். ப்ரோ அவ்வளவு யோசிக்க மாட்டாங்க ப்ரோ. அவ்வளவு அறிவா யாரு ப்ரோ இருக்கா வீட்டுக்குள்ள? இருங்க சரண் ஒரே நிமிஷம். திரும்ப இதே லூப்குள்ள வர வேண்டாம். வர கடந்து போய் பேசலாம், விட்டுருங்க.
பிரகதீஷ் வீக்கெண்ட் பிரகதீஷ்க்கு முடியட்டும். அடுத்து அபிஷேகா. பிரகதீஷ் அபிஷேக் அதுக்கடுத்து கீரிப்புல். அதான் ப்ரோ, இப்போ முத்து அடிக்கிறது வந்து எல்லாருக்கும் அதுதானே ப்ரோ பெஸ்ட் மூவ். முத்து ஜாக்லின் அடிச்சாதானே ப்ரோ மேல வர முடியும். இதே தான் ப்ரோ சீசன் 4லயே ஆரிக்கு பண்ணாங்க. ஃபேமிலி ரவுண்ட் முடிச்சோன்னே போட்டு அடி அடின்னு அடிச்சாங்களே எல்லாரும் சேர்ந்து ஆரிய. இப்போ வந்து இப்போ இது இப்போ ரயான் வந்து அருணையோ விஷாலையோ வேற யாரும் அடிச்சா மேல வர முடியாது. அவனுக்கு தெரியாது 10 பைசாக்கு பிரோஜனம் இல்லாத மூவ்னு. முத்து ஜாக்லின் சௌந்தர்யா அவங்க 3 பேர் அடிச்சாதான் அவனால மேல வர முடியும்னு அவனுக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டூ ஆர் டே மாதிரி தான் இப்போ நான் செஞ்சு பாக்குறேன். ஹிட் ஆனா நான் போறேன், இல்லைன்னா வெளியே போறேன், அவ்வளவுதான். இந்த வீக்கெண்ட் அவனுக்கு தெரிஞ்சிடும் எப்படி பப்ளிக் ரியாக்ஷன் வருது, ஹோஸ்ட் எப்படி பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவன் டிசைட் பண்ணுவான். பாசிட்டிவா போற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சதுன்னா பணப்பெட்டி கிட்ட போக மாட்டான். ஏதோ ஒரு மாதிரி மைல்டாவோ இல்ல ரொம்ப லோவாவோ ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா மணி பாக்ஸ்க்கு போயிடுவான். அவ்வளவுதான் அவனோட மூவ். கடைசி நேரத்துல ஒரு இருக்கிற மூவ், கடைசி மூவ் டூ ஆர் டி, அவ்வளவுதான். வேற எதுவும் அவனால இப்ப பண்ண முடியாது. ஒரே ஸ்மால் ரிக்வெஸ்ட், நாளைக்கு யாராவது லைவ் போறீங்கன்னா கொஞ்சம் எப்படின்னு நல்லா இது பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் வேற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க உள்ள இருக்கவங்க. விஜய் நீ போறியா? இல்ல யாரு போறாங்களோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலக்கா. கன்ஃபார்ம் ஆயிட்டு தான் சொல்றேன் அக்கா. நெக்ஸ்ட் அபிஷேக் பேசிட்டோம். அபிஷேக் அப்புறம் நம்ம இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம எட்மின் பேசிட்டோம். என்னதான் அட்மின் எட் ஆர்மி முத்துக்குமார் எட் யார் இப்ப கீரிப்புள்ள பேச சொல்றீங்களா? அவரா? அவர் பேசிட்டோம். அவர் பேசி போயிட்டு வந்து அதுக்கு அபிஷேக் பேசிட்டோம். இல்ல ஓ ட்விஸ்ட்னு பிக் பாஸ் சொன்னார்ல, எனக்கு என்னமோ 2 வின்னர் ஐ மீன் 2 டிடிஎஃப் வின்னர் கொடுத்துருவாங்கன்னு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். பாசிபிலிட்டி இருக்குமோ தோணுது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் டிடிஎஃப் வேணாம், முத்துக்கு நல்ல ஒரு கிராஃப் இருக்கு. அண்ட் மண்டேல இருந்து பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு, அது மட்டும் உண்மை. அது என்னங்கிறது மண்டே நைட்டு ரிவீல் ஆகும். அபிஷியல் டிவில வந்து டியூஸ்டே வரும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த வாரம். அதே மாதிரி ரெவல்யூஷன் தான் ரொம்ப சர்ப்ரைஸா கொடுக்குறாங்க. எனக்கு புரியல ட்விஸ்ட் என்ன, அது ஏன் பிக் பாஸ் சொல்றாரு. ரயான் வந்து மியூட் போட்டு பேசிருக்கேன் எவ்வளவு நேரம். அட பாதி கால் பண்றீங்க. ஹலோ ஹலோ, நான் பேசி கேக்குதா இல்லையா? கேக்குது பேசுங்க. அமைதி உருவமா இருக்கு. இல்ல நீங்க பேசுறதெல்லாம் மியூட்ல இருக்கும். பேசுங்க, நீங்க பேசுங்க, கேக்குது. உங்க வாய்ஸ் ஏதோ சின்ன மைக் இஷ்யூ, அதனால எல்லாரும் மியூட்ல இருந்தா கேட்கும். பேசுங்க. நிர்மல் யாரோ ஸ்பீக்கர் ஓபன் பண்ணிச்சு, அதுக்குதான் அவரு இது. நிர்மல் கேக்குதா? கேக்குது. மியூட் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா பாயிண்ட்னா ஹேண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் கூப்பிடுறேன். பேசுனேக்காரு. ஓகே தேங்க்ஸ். சரி ஓகே, அதெல்லாம் விட்டுருக்கேன். நான் வந்து முக்கியமான பாயிண்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த நெகட்டிவிட்டி நிறைய வந்து இன்ஸ்டால யூடியூப்ல எல்லாத்துலயுமே வந்து முத்துக்கு அகேன்ஸ்டா நிறைய வந்து நெகட்டிவ், அதாவது பிஆர் ஒர்க் வந்து பயங்கரமா பண்றாங்க. இது வாண்டடா வந்து டிவி சேனலே பண்ணுது, அதுதான் உண்மை. இது வந்து எல்லா சீசன்லயும் நடந்திருக்கு. டைட்டில் வின்னருக்கு வந்து அது நடக்கும். ஏன்னா இப்ப நம்மளுக்கு கிளியர் வின்னர் யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸோட அந்த எப்படி சொல்றது, அந்த வியூ பாயிண்ட் வந்து மாறிடும். அதாவது ஃபைனல் வந்து பாத்துக்கலாம், முத்துக்கு வின்னர் தெரியுமே அப்புறம் என்னங்கிறது, அந்த வியூ கவுண்ட்ங்கிறது ரெடியூஸ் ஆயிரும். அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்ங்கிறதுக்காக இந்த வேலையை பார்ப்பாங்க. அப்போங்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரு பயம் வந்துடும். ஐயோ முத்துக்குமரன் இப்படி பண்றாங்களா, ஒரு வேலை தோத்துருவாரோ, ஒரு வேலை ஒரு ஓட்டு குறையுமோ அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லி பார்க்க ஆரம்பிப்போம். டெய்லி ஆக்டிவா இருப்போம், டெய்லி ட்வீட்ஸ் போடுவோம். இன்னும் சொல்ல போனா சனிக்கிழமை வந்து ராணா வின்னர், சௌந்தர்யா வின்னர், இன்னும் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வின்னர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரும். இது நிறைய பேர் அபிஷியல் ஹேண்டிலே நிறைய பேர் போடுவாங்க. அது எல்லாமே சேனல் சைட்ல இருந்து கூட சில பேருக்கு வந்து பிஆர் ஒர்க் பண்றவங்களோ இல்ல பெரிய பெரிய ஹேண்டிலுக்கோ அனுப்புவாங்க, இந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லிட்டு. இது நடந்திருக்கு, இந்த சீசன்லயும் நடக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா சண்டே அந்த ஃபைனல் இதை வந்து ஹைப் ஏத்த, அதனாலதான் உங்களுக்கு வந்து ஃபைனலே லாஸ்ட் சீசன் 2 நாளா வச்சாங்க. இந்த தடவையும் அப்படிதான். ஸோ அதனால அதை யாரும் கண்டு பேனிக் ஆகாம நம்ம வேலை என்னமோ, முடிஞ்ச அளவுக்கு ஸ்பேஸ் போறீங்களா, முடிஞ்ச அளவுக்கு ட்வீட் போறீங்களா, முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டால ரீல்ஸ் வீடியோஸ் எதுவும் ஷேர் பண்ணுறீங்களா, அதை பண்ணிட்டே இருங்க, பிரச்சனை கிடையாது. அடிச்சு முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவிட்டி வந்து அடிச்சு ஓட விட்டுறலாம். அண்ட் ஒன் மோர் திங், கம்மிங் டியூஸ்டேல இருந்து முத்துக்குமரனுக்கான கிராஃப் வந்து பயங்கரமா ஆயிரும். இதை நான் அடிச்சு சொல்றேன், இது ரெக்கார்ட் ஸ்பேஸ் தான். கரெக்டா நீங்களும் வந்து சொல்லுவீங்க எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இது மாறும், இது வந்து கம்மிங் டியூஸ்டேல இருந்து மாறும். நிறைய விஷயங்கள் வந்து ப்ரொமோல வந்து வரப்போகுது. அத்தனை விஷயங்களும் ரெடியா இருந்துக்கோங்க. நம்ம பல இடங்கள்ல பழி வாங்குற டைம் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கு, வாங்கிடலாம், பிரச்சனையே கிடையாது. இதுதான் நான் சொல்ல நினைச்சேன். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா இருங்க, யாருக்கும் நம்ம பேச தேவையில்லை இப்போதைக்கு. நைட் நான் அடிச்சு போர் அடிச்சு போச்சு பேக்கரியை காலம்.
அதனால யாருமே நம்ம அடிக்க தேவையில்ல. அந்த 4 ஃபேன்ஸும் நம்ம அடிக்க தேவையில்ல. நம்ம ஆளு முத்துக்குமரனை பார்த்துக்கலாம். சப்போர்ட் பண்ணுங்க. அது சொல்லதான் வந்தேன். அதனால சரி ஓகே, நான் லைவ் போறேன். ஓகேவா? டாடா பாபாய். உங்களை சேர்த்து லைவ்ல தான் பேசி ஹலோ ஹலோ சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்ப நான் பேசுனதுல ஏதாவது என்ன சொல்றது பாசிட்டிவா இருக்குதா இல்ல நெகட்டிவா இருந்தா சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சுக்கா. சூப்பரா ஓகேங்களா? சூப்பர். குட் ஓகே, வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நெக்ஸ்ட் டைம் நான் தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. நெக்ஸ்ட் டைம் வாங்கக்கா. சூப்பரா. ஓகே ஓகே ஓகே, நானும் போயிட்டு வரேங்கய்யா. ஓகே. யாரு போறது இப்ப? ஹலோ கீரிப்புல கீரிப்பல உங்க ஒரிஜினல் நேம் என்ன ப்ரோ? என் பேர் அருள் ப்ரோ. அருண் ப்ரோ, சூப்பரா பண்றீங்க. இன்னும் கொஞ்சம் டெய்லி பண்ணுங்க. நல்லா இருக்குது நீங்க பண்றது எல்லாமே. இன்னும் கொஞ்சம் இப்ப இனிமேட்டுக்கு வர ஒரு 18 நாள் தான் இருக்குது. உங்க சப்போர்ட் ரொம்ப தேவைப்படும். அதுக்கு ஏத்தபடி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி சூப்பரா இருக்கும் ப்ரோ. நல்லா அதெல்லாம் பிரச்சனை சூப்பரா இருக்கு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். நெக்ஸ்ட் நிர்மல் பேசுங்க. எவ்வளவு நேரம் பாவம். நிர்மலுக்கு அப்புறம் அபிஷேக் சாரி கொஞ்சம் நிர்மல் அவரு ஏதோ ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்ல. ஆக்சுவலா எனக்கு ஒரு 3 பாயிண்ட் இருக்கு எனக்கு. இப்ப இந்த வீக் வந்து மஞ்சரி பவித்ரா வந்து எவிக்ட் ஆவாங்களா அப்படிங்கறது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்ப வந்து மஞ்சுரியும் பவித்ராவும் எவிக்ட் ஆனாங்கன்னா வந்து இவங்க 2 பேரும் தான் வந்து இப்ப இந்த வீக்ல வந்து ரொம்ப வந்து முத்துவை வந்து டார்கெட் பண்ணி ராயன் கூட சேர்ந்துட்டு பேசினது ஆக்சுவலா. ஸோ அது வந்து என்ன மாதிரி ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணும் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட, அதாவது ராயன் கிட்டே ஆகட்டும், இல்லை வந்து ராணவ் கிட்ட. ராணவ் வந்து இந்த ரீசெண்டாக வந்து சௌந்தர்யா ஒரு டாஸ்க் பண்ணும்போது வந்து முத்துக்கிட்ட வந்து ஒரு ஏதோ தேவையில்லாமல் வந்து கோச்சிட்டு போகிற மாதிரி அந்த ஒரு சீன் ஒன்று ஹேப்பன் ஆயிருக்கும். ஸோ அது எப்படி வந்து அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி தீபக் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து முத்து வந்து ரொம்ப வந்து கம்போஸ்டாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ தீபக் ஆல்ரெடி வந்து அவங்க சொல்லி வச்சிருக்காங்க, நீ எதுக்கு வந்து தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்க, நீ இதை வந்து கடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் தான் வந்து எவ்ரி டைம் வந்து கன்சோல் பண்றாரு. ஸோ மற்றவங்க வந்து முத்துவை வந்து ஒரு ப்ரொவோக் பண்ற மாதிரி பேசினாலும் அதை வந்து தீபக் வந்து முத்து கூட இருக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு போக விட மாட்டார்னு என்னோட ஒரு பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று வந்து அந்த இது ரயன் வந்து அந்த ஜார் டாஸ்க்ல வந்து அந்த ஜாரை வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ கிளிப் வந்து வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து இந்த பாயிண்ட் சிஸ்டம்ல வந்து ஏதாவது இம்பாக்ட் ஆகுமா? அதுதான் என்னோட டவுட் ஆக்சுவலா. ஆஷிக் ப்ரோ இருக்கீங்களா? விஜய் ப்ரோ, நானே சொல்லிடலாமா பேசாம? சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க. சூப்பர், சொல்லுங்க. ஆக்சுவலி ப்ரோ, அந்த ஜாரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஃபவுல் இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் சொல்றேன்னு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஏன்னா அது நடக்கக்குள்ளதான் பிடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கான். ஆனா எனக்கு எங்க இது டவுட்னா, இது ஃபவுலுன்ட்டு மஞ்சரி கஷ்டப்படக்குள்ள இவன் தான் பக்கத்துல இருந்து சொல்லுவான் அது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இவன் அந்த மாதிரி இவன் சொல்லியிருந்து அது உண்மையா இருந்தா அது ஃபவுலு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை அட்ரஸ் பண்ணாலுமே இப்போ முன்னாடியே நம்ம இதை பேசிட்டோம், பாயிண்ட்லேயே எதுலயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ ஆப்வியஸா எனக்கு தெரிஞ்சு டிடிஎஃப் அவனா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் இந்த டிடிஎஃப் இப்போ கொடுக்காம ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நாளைக்கு தலைவரை கொஞ்சம் பொழந்துட்டு இதெல்லாம் தப்புப்பா, நீ இப்படிலாம் பண்ணியிருக்க, இங்க இதை பண்ணியிருக்கன்னு சொல்லி ஒரு ரோஸ்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கணும் அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சு. நேத்தே நான் சொன்னேன், கண்டிப்பா சாட்டர்டே சண்டே இதை ரயனை அடிக்கிறதுக்காக தான் இந்த ப்ரோமோஸோ இந்த வாரம் இப்படி கொண்டு போனதோ அப்படிதான் இருந்திருக்கு. கண்டிப்பா ரயனை அடிப்பாங்கன்றது தான் என்னோட நம்பிக்கை. ஸோ அதனாலதான் இதை நிறுத்தி வச்சுட்டு நாளைக்கு ஷோல வந்து கொடுப்போம். மேக்சிமம் எனக்கு கண்டென்ட் இல்லை ஷோல, என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. அதனால ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு 30 நிமிஷமா ஆட் பண்ணி ஒரு 1.25 மணி நேரம் எடுத்துட்டு வந்துடணும்னு அவங்களும் போராடுறாங்க பாவம். சரி, அதனால நாளைக்கு அதை அங்க ஆட் பண்ணி வச்சுப்போம் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமா இருந்திருக்கும். அதனால மட்டும்தான் இதை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா நான் லைவ் பார்க்குள்ள டைமிங் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே பார்த்தேன். ஸோ எல்லாரும் போல அது வந்து கண்டிப்பா அவனுக்கு தான் போகும். சப்போஸ் நாளைக்கு அவனுக்கு அடி பலமா இருந்துச்சுன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி கண்டிப்பா அவன் கேஷ் பாக்ஸ் போயிடுவான். இல்லைன்னா அவன் நிப்பான். ஏன்னா இப்ப அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, அருண் கரெக்டா சொல்லியிருப்பான், தம்பி நீ சொல்றதெல்லாம் வேணா படத்துல பண்ணலாம்ப்பா, இது ரியாலிட்டி இங்க நடக்குமா எனக்கு தெரியலன்னு சொல்லியிருப்பான் பேசக்குள்ள. ஆனா அதுக்கு அவர் வந்து இல்ல, நான் விளையாடினதே நான் ஒரு படமா தான் யோசிக்கிறேன்னு தலைவர் அங்க ஒரு வார்த்தை ப்ரோ. இந்த வாரம் ஃபுல்லா நானும் அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு மண்டை சூடாகி
நான் என்ன பண்றதுன்னு தெரியாம செவுத்துலாம் போய் முட்டிக்கலாமான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரி இல்ல சொல்லி காலைல ம், அபிஷேக் ப்ரோ புரியல காலைல நான் அதான் ஸ்பேஸ் பண்ண நைட்டு 11 o'clock ம். ஒரு 1 மணி 1 மணிக்கு முடிக்கலாம் பார்த்தேன். ஐயா அதுக்கடுத்து நான் கேட்ட எல்லாத்திட்டையும் சரி அதான் 3 மணி முடியுதா வரைக்கும் அப்படின்னு கேட்டேன். போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாமா ஒரு 2 பேர் பேச ஆரம்பிச்சாங்க. திடீர்னு 2 மணிக்கு ப்ரோ வந்தாரு. எப்பா நான் ஏன் அந்த லைவ் பார்த்தேன்னு தெரியல. ஒரு 3 மணி நேரமா அர்த்தம் அப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் மட்டும் ஆதத்துல நான் சிரி வந்து சிரி எட்டி சிரிச்சாரு. பார்த்தேன் ப்ரோ. ஆனா கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான் ஜாயின் பண்ண முடியல. தப்பா ஆமா எடுத்துக்காதீங்க. காலைல 4:30 மணி வரைக்கும் அது அந்த பெரிய ரயான் கேட்கவே 4:30 மணி வரைக்கும் போச்சு. ப்ரோ ஆனா சத்தியமா அவன் ஓவரா பண்ணியிருக்கான் ப்ரோ. கண்டிப்பா அடிக்கணும். ஆனா இத சேனல் ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு கேபிட்டலைஸ் பண்ணுன்னு சொல்லி நம்ம சைடு திரும்பிச்சுனாதான் பெரிய ஜோக்கே சேனலுக்கு இருக்கு. கண்டிப்பா காத்துட்டு இருக்குவாங்க சேனல். அதை பண்ணிட்டாங்கன்னா காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். இந்த வாட்டி கண்டிப்பா அது பெருசா ஆகும் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா. ஏன்னா இந்த வாட்டி அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, நம்மளுக்கும் தெரியல. நிறைய விஷயம் அவங்க பண்றது லேட்டா தான் நம்மளுக்கே ஓ இப்படி பண்றாங்களா இவங்கன்ற மாதிரி தான் இருக்கு. சோ பாயிண்ட் இதுதான் ப்ரோ. சோ எல்லாருமே பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து வின்னர் மெட்டீரியல்லாம் இல்ல. நடுவுல அந்த ஓட்டு வந்து அஹ், மாறும்னு சொல்லியிருந்தாங்க யாரோ. இந்த மாதிரி அவனும் இருந்தா நல்லதுதான். எனக்கு தெரிஞ்சு ஆலன் ப்ரோ சொன்னாங்களா, யார் சொன்னாங்க, நிர்மல் ப்ரோ சொன்னாங்களான்னு தெரியல. அது வந்து அந்த ஓட்டு வந்து மாறும், அவனும் உள்ள இருந்தா சௌந்தர்யா ஜாக்லின் ஓட்டு எல்லாம் கொஞ்சம் மாறும்னு சொன்னது அது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் யோசிக்கல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அவன் இருக்கவே கூடாதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ வரைக்கும். இவங்க பேசிட்டப்போ கேட்டோடனே ஓகே இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல அப்படின்னு தோணுச்சு. சோ எனக்கு என்னன்னா அவங்க கொண்டு வர்றது, எனக்கு நான் இப்பயும் சொல்றது, அவங்களுக்கு அருண், சௌந்தர்யா, முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட்ல இருப்பான், ஜாக்லின், தீபக், இவங்க 5 பேர் தான் அவங்களோட கான்சென்ட்ரேஷனா இருக்கு. மேபி மிட் வீக்ல கூடயும் மணி பாக்ஸ் எடுக்கலனா கூடயும் ரயானை தூக்குவாங்க. அவங்களுக்கு அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு சில பேர் உள்ள சேனல்லே கனெக்டடா இருக்கனால எங்க கண்டஸ்டன்ஸ் அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ஆப்போல இருக்கனால அவங்க கண்டிப்பா வருவாங்க ஒரு சில பேர். அதுவும் இல்லாம ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் நிஜமா சௌந்தர்யா மேல இருந்த பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. எல்லாமே நல்ல விதமா பாசிட்டிவா ஒர்க் ஆயிருக்கனால சௌந்தர்யா 5th பிளேஸ்ல இருக்கிறதுக்கு நான் ரொம்ப தகுதின்னு நான் நினைக்கிறேன். சோ அதனால இவன் ஒரு பெரிய ஆளே கிடையாது, தட்டி விட வேண்டியதுதான். எனக்கு என்னன்னா உள்ள தலைவன் சொல்லுவான், அவனை பத்தி பேசாதீங்கடா, விடுங்கடா, ஏன்டா அவனை நீங்களே பேசி பேசி பேச வைக்கிறீங்க. நம்ம உட்காந்து நம்ம வெளில பேசிட்டு இருக்கோம். அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்றது? ஆனா பாக்குறது நம்ம தானே, உள்ள அவங்களுக்கு தெரியல. தலைவன் முடிச்சுட்டு போயிட்டு காமெடி போடுறான், பண்ண போடுறான், ஜாலியா ஆடுறான் டப்புன்னு. நம்ம டே குமரா என்னடா இது வெளில இப்படி நடக்குதுன்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம. அதுதான் ப்ரோ ஒரே ஒரு கஷ்டம். அதுதான் அவன் வந்து சினிமாவா நினைச்சு அவர் ஒரு ஹீரோவா வச்சு பண்ணியிருந்திருக்காரு எல்லாத்தையும். அதுக்கான விளைவுகள் நாளைக்கு கிடைக்கும் நான் நிஜமா நம்புறேன். அது கிடைக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. எல்லாருமே சூப்பரா நாளைக்கு பேசினாங்க. எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எல்லாருக்கும் ஒரே சிங்க்ல இருக்குன்னு நினைக்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இதே மாதிரி இருந்தா போதும். இந்த 18 நாளுக்கு அப்புறம் நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். தீனா ப்ரோ ஹலோ கேக்குது ப்ரோ? ஒரு சொல்லுங்க. ரிக்வெஸ்ட், ஓகே. இது முத்து ஆர்மி, வேற எதுவுமே கொலைப்பிடாதீங்க. ஓ அவ்வளவுதான், வேற சூப்பர். எதுவும் இல்ல பேச இல்ல அப்படிலாம் பேச மாட்டேன். நான் நியூட்ரலா தான் பேசுவேன். நான் சப்போர்ட்டாவும் பேச மாட்டேன். என்னோட வியூ பாயிண்ட் மட்டும் தான் வைக்கிறேன். நான் யாரை பத்தியும் தப்பாம இந்த சென்ஸ் என்ன இல்ல வியூ பாயிண்ட் வைங்க. ஏன்னா இங்க ஆன்சர் பண்ண முடியாது. கொஞ்சம் அத ஒரு ரிக்வெஸ்ட் நான் வைக்கிறேன். புரியுது. எனக்கு நான் நடந்தது எப்படி நடக்கும் அப்படின்றது தான் என்னோட இதுவா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. ஷோர் கண்டிப்பா தான். நான் 2-3 டேஸ் முன்னாடியே பேசின ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு இந்த வீக் ஸ்டார்ட் பண்றப்ப டிடிஎஃப் ஸ்டார்ட் பண்றப்பே நான் ஆக்சுவலா பார்த்தது வந்து ராணாவ் தான் இந்த இஷ்யூலாம் பண்ணுவான்னு நினைச்சது. பட் அவன் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கான். பட் அது எண்ட் அப் ரயான்ற மாதிரி ஆயிருக்கு. என்னன்னா வீக்கெண்ட்ல நீங்க நினைக்கிறீங்களா ரோஸ்ட் எதுவும் இருக்காதுன்ற மாதிரி? எனக்கு தெரிஞ்சு ரோஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஃபைனல் வந்ததுனால யாரையும் வந்து உடச்சு விடக்கூடாது அப்படின்றதுக்காக ரோஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் கொஞ்சம் லைட்டா ஒரு சின்ன ஒரு இது ஹிண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதாவது என்னன்னா முத்துக்குமரன் வந்து கொஞ்சம் நீங்க பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன தப்புன்னு நான் சொல்லிடுறேன். முத்துக்குமரன் இந்த வீக்ல பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னா, அந்த ராணாவும் அருணும் சேர்ந்து அவுட் பண்ணதுக்கு அப்புறம் சரி ஓகே விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்து அதை அப்படியே முடிச்சிருந்தாங்கன்னா இந்த வீக் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு உண்டான கலவரமே நடந்திருக்காது. அந்த ஒரு இடம் தான் எனக்கு இந்த வீக்லே முத்தும் பண்ணது. மற்றபடி அந்த டீம் போட்டது, அலையன்ஸ் போட்டது, லாஸ்ட் நேற்று அலையன்ஸ் போட்டது எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரயான் தான் நேற்று ஆக்சுவலி அலையன்ஸே போட்டது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. பட் 1 ஹவரில் வந்து அது வேற மாதிரி தான் காட்டியிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அது வேற விஷயம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்ல முத்து பண்ண பெரிய தப்பு அப்படின்னா அந்த ராணவும் அருணும் சேர்ந்த மாதிரி அது கேட்டுருக்கலாம். நீங்க 2 பேர் சேர்ந்து விளையாண்டீங்களான்னு கேட்டுட்டு இல்லைன்னு சொன்னோடனே சரி அமைதியா போயிட்டு உட்காந்துருக்கலாம்.
ஓகே புரியுது, கேம் விளையாடுறவங்களுக்கு ஒரு கடுப்பு வருன்றது. அந்த ஒரு இடம் தான் இந்த வீக்கோட டவுன்ஃபாலாக நான் பார்க்குறேன். பட் ஆஸ் ஐ செட், யூடியூப், இன்ஸ்டாகிராம்ஸ் இதில் வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே பெய்டு. அது நீங்கள் யூசர் ஐடியை பார்த்தாலே தெரியும். மெசேஜ் வந்து அதாவது வியூஸ் போட்டு டக்குன்னு, அதாவது மீன்ஸ் ஒரு ப்ரொமோ போட்டாங்கன்னா 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லைக், ஒரு கமெண்ட் போகும், அந்த 500 லைக் போயிருக்கும். ஸோ இதெல்லாம் வாய்ப்பே இல்லை நேச்சுரல்ன்றதுக்கலாம். அதெல்லாம் வந்து பேசி வச்சுட்டு தான் பண்ணுறாங்க. வி கேனாட் டூ எனிதிங் அபவுட் இட். இட்ஸ் அ பெய்ட் பியர்ஸ் தான் அதெல்லாம். ராணவ் அண்ட் சௌந்தர்யா கேங்கை தான் சேர்ந்து பண்ணுறாங்க. இது எனக்கு நல்லா தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக பார்க்குறப்ப இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணியிருந்தாங்கன்னா, முத்து பண்ணியிருந்தாருன்னா திஸ் வீக் இஸ் ஹிஸ். பட் அந்த ஒரு இடத்துல தான் தப்பு பண்ணுறது. எனக்கு இந்த வீக்லேயே பெரிய தப்பு பண்ணது அந்த இடம் தான். தினா கம்ப்ளீட்லி அக்ரீட். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு ஆதங்கத்தை கேட்டுட்டு சரி ஓகேன்னு விட்டுட்டு போயிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் இருந்திருக்கும். அது கொஞ்சம் கண்டினியூ பண்ணதான் கொஞ்சம் அக்லியா இருந்தது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ரயானோட நடந்ததெல்லாம் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் முத்து ஷுட் ஹவ் அண்டர் பிளேட். அந்த இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். எக்ஸாக்ட். எனக்கு ரயான் கூட வந்து முத்து பண்ண ஃபைட் எதுவுமே நான் எக்ஸாஜரேட்டடோ இல்லை இதுவாலாம் தெரியல, கரெக்டாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா இட்ஸ் அ ரைவலரி பிட்வீன் தம். எண்ட் ஆஃப் த டே அவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இருக்காங்க. ஸோ நம்ம சும்மா போய் கூடாது, அங்கே சண்டை பண்ணணும். ரயான் வந்து தொட்டா சினிமா இந்த வாரம் ஃபுல்லாக கத்திட்டு தான் கிடந்தான். அந்த விஷயத்துல வந்து ஆக்சுவலி 2 பேருமே டெஸ்பரேட்டா இருந்தாங்க. முத்து டெஸ்பரேட்டா இருந்தது எல்லாமே ஓகே, எக்ஸப்ட் அந்த விஷயத்துல தவிர. அந்த ராண விஷயத்துல தொடாம போய் எனக்கு அதுதான் வந்து உறுத்திட்டு இருக்கு. மேபி அதுதான் நாளைக்கு கொண்டு வருவாங்க. அதை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கான்வர்சேஷனே. இந்த ஏதாவது ரோஸ்ட்னு ஆரம்பிச்சாங்கன்னா இந்த இடத்துல தான் ஸ்டார்டிங் பாயிண்டாவே இருக்கும். ரயான் எக்ஸ்பிளைன் தட் இது இந்த மாதிரி என்னோட போட்டோ இல்லைன்னா கொடுத்துருவேன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அங்க ஸ்டாப் பண்ணிருக்கலாம். ஓகே, ஹி ஹேட் இண்டிவிஜுவல் பிளே ஓவர்ன்ற மாதிரி ஆக்கிருக்கலாம். பட் முத்தோட ஒரே பாயிண்ட் இருந்ததுன்னா, ஏன் நீ டாங் எடுத்தன்ற ஒரு ஆங்கிள் யோசிச்சுட்டு இருந்தனால அந்த சைடு அந்த ஷார்ட் சைடடா அந்த விஷயத்தை பத்தி யோசிக்கல. அதுதான் அது என்னன்னா, இன்னொன்று டாங்கிள் எடுத்தது தப்பு கிடையாது. ஏன்னா டாங்கிள் வந்து இவங்க அலையன்ஸ் போடுறப்ப ஒரு ஆள் போய் டாங்கிள் எடுத்துப்பாங்க போட்டோ இல்லாம கூட. சோ இல்ல முத்து வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கல, அதுதான் தப்பு பண்ணிட்டாரு. அதுதான் டாங்கிள் எடுத்து கூட நம்ம அந்த இன்னொன்னு ஆர்குமெண்ட் அப்ப அவன் சொல்லு டாங்கல் எடுத்ததை பத்தி பேசாம, டாங்கல் எடுத்தது ஓகே, பட் இவன் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சிருப்பான், ராணாவ் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சிருப்பான். அதை வந்து பிச் பண்ணிருப்பான். அவங்க டாங்கல் எங்க யூஸ்லெஸ் எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக அவன் அடிச்சான், எதுக்காக அதை பண்ணான்? இல்ல எடுத்து அடிச்சிருந்தான் அப்படின்னா போட்டோவே இல்ல, நீ எதுக்கு டாங்கல் எடுத்து அடிச்சிருக்கா அது அவன் பேர்ல திரும்பி இருக்கும். இது எப்படி ஆயிடுச்சுன்னா, நீ டாங்கல் எடுத்ததே தப்புன்ற மாதிரி பண்ணா, அப்ப அலைன்ஸ் போட்டு நீங்க அதானே பண்ணீங்க, போட்டோ இல்லாம தானே டாங்கல் எடுத்தீங்க, அப்போ உங்களுக்குன்னு வந்த ஒரு ரத்தம் அப்படின்ற மாதிரி தான் வெளியில ப்ரொஜெக்ட் ஆகும். சோ அந்த இடத்துல வந்து நீ டாங்கல் எடுத்தது தப்பு இல்ல, ஆனா அடிச்ச பத்தியா ஃபர்ஸ்ட் அது தப்பு. உங்ககிட்ட போட்டோ இல்லைன்னா இது இன்னொரு விஷயம் இதுல சொல்லணும். ஆக்சுவலி அவரு வந்து கேம் படி தப்புன்னு சொல்லணும். முத்து வந்து நம்ம கூட்டணி தர்மத்துக்கு படி அன்னத்திக்கு ஆடிட்டன்றது சொல்லுவாரு. நம்ம கூட்டணி அதை அலைன்ஸ் படி தப்புன்னு சொல்லுவாரு. கேம் படி ரவ கூட தப்பு இல்ல, நானே ஒத்துக்கணும் சொல்லுவாரு. இல்ல கேம் படி தப்புன்றது வந்து கேம் படி தான் ஆக்சுவலி தப்பு அடிச்சது. பட் ஆனா அந்த எத்திக் அன்னத்திக்கல் வந்து அதான் அந்த இடம் வந்து எனக்கு ஓகே. அந்த ஒரு இடத்துல சறுக்குனது இட்ஸ் கிளியர். தி அதர் பியர்ஸ் வந்து தே மேட் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க எப்படா சறுக்குவான்னு. நல்லா தொக்கா கிடைச்சது, அதை எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். பிளஸ் ரயானோட ஓட்ஸ் வந்து இந்த வீக்கோட அந்த அன்அஃபிஷியல் போல வரதுல எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. பிகாஸ் சௌந்தர்யா வந்து ஆப்வியஸ்லி ஷி இஸ் நாட் இன் த நாமினேஷன். ஸோ ஆல்மோஸ்ட் ஹர் ஃபேன் பேஸ் வந்து தே ஆர் ட்ரைங் டு புஷ் ரயான். அவங்கள பொறுத்த வரைக்கும் முத்துக்குமார் நடிக்கணும், அதுக்கு ரயான் வந்து இந்த வீக் ஒரு நல்ல இதுவாக கிடைச்சிருக்காங்க. ஸோ ராணவ் ப்ளஸ் ராணவோட பிஆர்ஸு எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ராணாவோட ரயான் வந்து பெரிய நிற்கிறான். ஸோ அப்படின்றப்ப ஆப்வியஸ்லி ராணாவோட ரயான் நல்ல பிளேயர் தான். பட் கம்பேர்ட் டு ஃபேன் பேஸ் வந்து இந்த வீக் வந்து அவன் நல்லா விளையாண்டதால இஸ் ஓட் ஹஸ் கான் அப். பட் நெக்ஸ்ட் வீக் வந்து இது ரிப்பீட் ஆகாது, அது பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த வீக்கில் வந்து முத்துக்குமரனோட நியூட்ரல் ஆடியன்ஸோட ஓட் வந்து கொஞ்சம் டிப் ஆயிருக்குன்றது நமக்கு இருக்கும். அதனால அதுல மெயினான ரீசன் என்னன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நெகட்டிவ் பியர்ஸ் தான். நீங்க யூடியூப் ஓபன் பண்ணாலே ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் செகண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிஆர்ஸ். என்ன ப்ரோ குரல் வந்து மன்னிப்பு இல்ல, இப்போ வந்து யூடியூப்ல வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் போயிடுச்சு ஒரு 2 நாளா இன்னைக்கு. ஆமா ப்ரோ, நாங்க இது கொஞ்சம் அது எல்லாமே மாறிடுச்சு. நாங்க அது ஸ்டார்டிங்லயே பேசிட்டோம்.
இன்னைக்கு வந்த ப்ரொமோஸ் அதுக்கு எல்லாம் போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. நாங்க ரொம்ப ஸ்டார்டிங்ல வந்த உடனே பேசிட்டோம். இன்னைக்கு அப்ப பார்த்தா இல்ல. இன்னைக்கெல்லாம் பெருசா இல்ல. என்னைக்கு பீக்கா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நாள் அந்த செகண்ட் ப்ரோமோல இருந்து ஆரம்பிச்சது. ராணாவோட ஃபைட் வந்தப்பதான் அதுல இருந்து ஆரம்பிச்சது நேத்து. பிளஸ் இதுல டெலிவிஷனும் நல்லா தெளிவா தாங்க பண்றாங்க. டிவி வந்து தே வாண்ட் நாட் ஈஸிலி டு கிவ் சம் ஒன், அதாவது கடைசி வரைக்கும் அந்த ஒரு நைல் பெயிட்டிங்கா வச்சுக்காம ஈஸியா டைட்டில் இவர் தான் சொல்லி போயிடக்கூடாதுன்றதுல டெலிவிஷனும் நல்லா பிளான் பண்றாங்க. ஸோ எனக்கு அதுல கிளியரா இருக்கு. பிளஸ் தேர் புஷிங் தீபக். எனக்கு அது வந்து டெலிவிஷனோட இது இன்டென்சிட்டி எனக்கு புரியுது. தீபக் வந்து ஒரு தூய ஆத்மா மாதிரி அவங்க ட்ரை பண்றாங்க. எனக்கு தீபக்கும் முத்துக்குமும் நல்ல ஃபேன், நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ஓகே. பட் எனக்கு ஏன் தீபக் வரக்கூடாது அப்படின்னா, தீபக் ஹிஸ் பாத் இஸ் சோ சிம்பிள். நீங்க முத்துக்குமரன்ட்ட வந்து விஜய் சேதுபதி பேசுற மாதிரி தீபக்கிட்ட பேச மாட்டாரு. ஹவுஸ்மேட்ஸ் முத்துக்குமரன்ட்ட திட்டி ஆர்கியூ பண்ற அளவுக்கு தீபக் இது வரைக்கும் யாரும் பண்ணது கிடையாது. பண்ணியிருந்தாலும் அது பேக் ஃபயர் தான் இருக்கு. மஞ்சரி ஆகட்டும் சரி, அருண் ஆகட்டும் சரி, அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை லைட்டா நீங்க பெஞ்சில் ஏறி பேசக்கூடாதுன்னு கடந்து போயிடுவாரு. நீங்க அன்ஸ்கில் லேபருக்கு இவ்வளோ போதும்னு சொன்னது தப்பு அப்படின்ற மாதிரி அது அப்படி போற வாக்கில் ஒரு 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 முட்டு கொடுத்துட்டு போயிருப்பேன். ஆனால் இவங்களெல்லாம் போட்டு சாத்தியிருப்பாங்க. ஸோ தீபக் இஸ் அ குட் பிளேயர், பட் இஸ் ப்ரிவிலேஜ் இஸ் நாட் சேம் அஸ் அதர் கண்டஸ்டன்ட். ஸோ அதனால தான் எனக்கு வந்து தீபக் வந்து டைட்டில் வின் டிசர்வ் இல்லை. மீன்ஸ் டிசர்வ் இன் த சென்ஸ் அவர் நல்ல பிளேயர், பட் இஸ் இப்போ அதான் சொல்கிறல, அந்த நம்ம அகைன் கம்மிங் டு த ரிசர்வேஷன் சிஸ்டம் தான். ஸோ ஏன் ரிசர்வேஷன் முக்கியன்றது இதான் ரீசன். நீங்கள் ஈஸியாக வந்து தீபக் வந்து அவர் இந்த 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 ஹோல் சீசன் 8ல் தீபக்கு ஒரு டவுன்ஃபால் கூட கிடையாது. ஒரு வீக் கூட அவர் உடஞ்சி உட்காந்தது இல்லை. ஒரு வீக்கெண்ட் ரோஸ்ட் கூட இருந்தது இல்லை அவர் பேர்ல. ஃபிளாட் அது மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த அங்கேயே நான் லைவா பார்க்கும்போது பார்த்தேன். அவர் தீபக் ஏஞ்சி நின்னாவே அவரு விஜய் பத்தி பேசுறது அவ்வளோ சூப்பரா அதுதான் அப்படியே. ஆமா, அவர் ரவ்வா ஒரு துளி கூட அவர் வந்து ரோஸ்ட் பண்ணல, எதுவுமே தப்பான கூட அந்த தப்பு கூட அதாவது ஒரு டிப்பே இல்லை. இந்த ஒரு வீக்கெண்ட் ரோஸ்ட் கூட ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஹஸ் கான் த்ரூ த வீக்கெண்ட் ரோஸ்ட். நல்ல பிளேயர்னு சொல்ற நம்ம எல்லாம் முத்துக்குமார் ஆகட்டும் சரி, ஜாக்லின் ஆகட்டும் சரி, சௌந்தர்யா ஆகட்டும் சரி, விஷால் ஆகட்டும் சரி, அருண் ஆகட்டும் சரி, ரயான் ஆகட்டும் சரி, நான் சொல்ற எல்லா ஆர்டர்ஸ் ராணாவுலாம் வச்சு செய்யறாரு. ராணவு தான் தேவையில்லாத ஹைப் வந்து விஜய் விஷால் தான் ராணவ் கொடுத்தது. அது எனக்கு 40 மினிட்ஸ் பேசினா ப்ரோ. 40 மினிட்ஸ் என்ன பேசினா கூட தெரியல. நாங்களே கடுப்பாயிட்டு வெளியே கூட போக முடியல எங்களால. தப்பிச்சு வரலாம் பார்த்து புரியுது, அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் புரியுது. பட் ஆனா அது எப்படி நெகட்டிவா வந்து வெளியில வந்திருக்கு பாத்தீங்களா? என்னன்னா விஜய் சேதுபதி வந்து ராணாவை மட்டம் தட்டுறான்ற மாதிரி தான் வெளியே வந்திருக்கு. ப்ரோ அவரே ஒத்துக்காரு ப்ரோ. விஜய் சேதுபதி கிட்ட ஆமா சார் நான் தெரிஞ்சதான் பண்றேன், நான் வெளியே தெரிஞ்சுதான் சார் பண்றேன். அவர் சொன்னதெல்லாம் வரல, டெலிவிஷன்ல வரல. நான் அதுதான் ஓப்பனா ஒத்துக்க. அதுதான் என்னன்னா வெளியில வரப்ப எடிட்டிங் தான், டிவி டெலிவிஷன் தான், அகைன் இன்ஃப்ளூயன்சஸ் தான் எல்லாமே. ஸோ இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ராணாவை டிவி மீன்ஸ் விஜய் சேதுபதி தான் மெயினா அவரை வளர்த்து விட்டது காரணம். இந்த வே சிம்பத்தி ஓட்ஸுக்காக சிம்பிளா கடந்து போயிருக்கலாம். இல்ல உங்களுக்கு ஒப்பீனியன் எதுவும் கேட்காம போயிருக்கலாம். இல்லையா ஓகே ராணா உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் வந்து ரொம்ப டிக் பண்ணி அவனை வெளியே அவன் பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. பட் நேச்சுரலாவே நம்ம மக்கள் அப்படித்தானே, ஒருத்தவங்க போட்டு அந்த திட்டுவாங்க. நெக்ஸ்ட் வீக் அவன் உடஞ்சி அழுதானா ஐயோ பாவன்ற மாதிரி தான் நம்ம மக்கள் பார்ப்பாங்க. ஸோ அப்படிதான் அது வந்து ராணா வந்து பண்ணது தப்பு பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தான் டைட்டில் வின்னர் வந்து முத்துக்குமரனா அப்படின்னா லாஸ்ட் வீக் வரைக்கும் நான் கண்டிப்பா அஸ் அ நியூட்ரல் ஆடியன்ஸா என்னை பொறுத்த வரைக்கும் எஸ் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். கம்ப்ளீட்லி ஒரு ஹோட்டிங் பேஸ்ல ஒரு 30% சீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. பட் இந்த வீக்ல வந்து இட் கேன் பி 25. ஏன்னா இந்த வீக் ஒரு நாமினேஷன் வரல. இதுதான் ஒரு பெரிய தப்பு. முத்துக்குமரனோட ஜேர்னியில் நடந்த பெரிய தப்புன்னு என்னன்னா லாஸ்ட் வீக் இந்த வீக் நாமினேஷன்ல வராது தான். இந்த வீக் வந்திருந்து இந்த நெகட்டிவ்லயும் எப்படி வந்து ஓட் பேஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா தெரியா இருந்திருக்கும். அதுதான் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ப்ரோ உனக்கு கேட்க ப்ரோ, இந்த பிக் பாஸோட ஸ்லோகன் என்ன ப்ரோ? எதிர்பாருங்கள் அப்படின்றதா? ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. சிம்பிள் முடிஞ்சிச்சு. விஜய் ஒரு நேத்து நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தேன்ல, இந்த எல்லாரோட வீடியோஸும் முத்துக்குமரன் மத்த பிளேயர்ஸோட பண்ணது கொஞ்சம் நல்ல மூமெண்ட்ஸ் பழசலாம் அது கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தவங்களை போட சொல்லுங்க. ஓகே ப்ரோ, ஷூர். அவ்வளவுதான் எனக்கு அவ்வளவுதான் பாயிண்ட். என்னன்னா நெக்ஸ்ட் வீக் மேபி நெக்ஸ்ட் வீக் அந்த கேஷ் பாக்ஸ்ல நெக்ஸ்ட் வீக் எல்லாரும் வராங்களா இல்ல அதுக்கு அடுத்து வீக் வருவாங்க? நெக்ஸ்ட் வீக் வேணாம் ப்ரோ, இந்த வீக் மட்டும் பேசல. நெக்ஸ்ட் வீக் வேணாம், இது முன்னாடி தான் சொல்லி அனுப்பிட்டோம். வேணாம் நெக்ஸ்ட் வீக். ஓகே. அவங்க இது ரவி சார் கேக்குறீங்களா? ரவி சார் ஆமாமா, அவங்க வந்து 10ஆம் தேதிக்கு மேல 10th மேல. அப்ப நெக்ஸ்ட் வீக் வந்து ஒண்ணுமே இருக்காது அப்ப. நெக்ஸ்ட் வீக் இல்ல, டைரக்டா இப்ப மண்டேல இருந்து. அப்படின்னா இப்ப நெக்ஸ்ட் சாட்டர்டே எபிசோட் முடியும்ல, அதுக்கடுத்து சண்டே மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் உங்களை பார்த்து. அந்த வீக் ஃபுல்லா போங்க. ஓகே அவ்வளவு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ வந்ததுக்கு.
நெக்ஸ்ட் அபிஷேக் பேசுங்க, உங்ககிட்ட பாயிண்ட் பேசுங்க, அதுக்கு வேற ஆளு. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி வேற யாரா பேசிட்டோம். எனக்கு அந்த பாயிண்ட் அவரும் சேர்த்து சொல்லிட்டாரு. சோ அதனால பிரச்சனை. ஓகே ஓகே ஓகே. வேற யாரா பேசுனா கை ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க ப்ரோ. ஒண்ணே அண்ணா விஷயம் பாத்தீங்களா? யார் லீஸ்ட் இருக்காங்கல்ல? இது ஜாக்லின் ஏதோ லீஸ்ட்ல இருக்கு பார்த்தேன். ஐ திங்க் இல்ல, ஜாக்லின் லீஸ்ட் 4ல இருந்தாங்க. இப்பதான் பாக்குறாங்க ஜாக்லின் இந்த மஞ்சரி தான் லீஸ்ட்ல இருக்காங்க. அதான் கேட்டேன். அதான் ஜாக்லினும் மஞ்சரி தான் எனக்கு லீஸ்ட்ல காட்டுது. அப்படிதான் எல்லாத்தையும் சொல்லுங்க. தப்பி கூட ஓட்டு இப்போ வந்து யாருக்கும் போட்டுப்பாங்க நம்ம பசங்க. அப்படி இப்ப முத்து நாமினேஷன்ல வரும்போது யாருக்குமே ஓட்டு இது முத்துக்கு மட்டும் தான் போடணும், மீதி யாருக்கும் போடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதை கேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது சும்மா விளையாடுறாங்க. ஜாக்லின் எப்படிங்க கடைசி பொசிஷன் கீழே? அது எல்லாம் மேஜிக் தான் ப்ரோ, மேஜிக் தான். ஜாக்லின் எனக்கு தெரியும். இப்ப நாளைக்கு ட்விஸ்ட்னு சொல்றேன்ல, அந்த ட்விஸ்ட்ல அது ஒன்று நடக்க போகுது. அது நான் சொல்றேன். 100% இல்ல, ஒரு 10% வச்சுங்க, ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. விஜய் ப்ரோ, ஆக்சுவலி இப்போ எனக்கு ஒன்று தோணுது, பேசலாமா? பேசுங்க ப்ரோ. ப்ரோ வந்து சொல்லிட்டு போனார்ல, இந்த மாதிரி 2 நாமினேஷன் பாஸ் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. சப்போஸ் இந்த ஜக்கு மேட்ரு வந்து ஃபவுல் ஆகி எடுத்துட்டு முத்துவும் ரயானும் சப்போஸ் ஈக்குவலா இருந்தாங்கன்னா 2 கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த வாரமும் நாமினேஷன் வராதோ? இல்ல ப்ரோ, இவனுங்க என்ன இப்படி எல்லாம் யோசிக்க வைக்கிறாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க அப்பயே மைனஸ் பண்ணி பார்த்தா நீங்க எதுவும் இல்ல நான் அதுக்குதான் நான் சொல்றேன், நீங்க இதை போட்டு யாரும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோ இல்ல ரொம்ப அதை உள்ளே எடுத்துட்டு போகாதீங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்படிலாம் இருக்காது சார். நான் என்ன பாயிண்ட்ல பாக்குறேன்னா, டிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா, ரோஸ் பண்ணி அதை டிடிஎஃப் கொடுப்பாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி சார் வந்ததுல இருந்தே எப்படி ஷோ எடுத்துட்டு போறாங்கன்னா, யார் அந்த வாரம் ரோஸ்ட் வாங்குறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் சேவ்டு. நான் தான் அதை சொன்னேன். அது ஆக்சுவலி அதையும் நான் தான் சொன்னேன். இதையும் அதுதான் இல்ல அப்படி கிடையாது. அது நடக்கும் சார். நாளைக்கு வந்து இப்ப இன்னைக்கு நடந்த எல்லா நிகழ்வுகளையும் பேசி அவருக்கு டிடிஎஃப் கொடுப்பாங்க. இன்னொன்னு, டிடிஎஃப் வந்து அபிஷியலா அவர் அனௌன்ஸ் பண்ணணுன்றதுக்காக கூட அதை நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க வந்து நாளைக்கு பாயிண்டா எடுத்து பேசுவாங்க. இப்ப இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பாயிண்டா எடுத்து பேசிட்டு அதுல ஒரு டிஸ்கஷன் எல்லாம் கொண்டு வந்து முடிச்சுட்டு எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ், ஏன்னா ரயான் வந்து இவ்வளவு தூரம் உயிரை கொடுத்து பேசியிருக்காருல, அதுக்காவது அவர் ஏதாவது பண்ணணும்ல. பாவம், இத்தனை ஹவுஸ்மெண்ட் கிட்ட போய் பேசியிருக்காரு, இத்தனை கேமரா விட்ட ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு, இத்தனை ப்ரொமோல வந்திருக்காரு, அதை பத்தி ஏதாவது பேசி அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு அதை டிடிஎஃப் கொடுத்தாதான் அவருக்கும் ஒரு மரியாதை. அதுதான் நாளைக்கு நடக்குமே தவிர மத்தபடி இதுல வேற நாம நினைக்கிற மாதிரி ட்விஸ்ட் டர்ன்ஸ் அதெல்லாம் இருக்காது. ஆனா அதே சமயம் டைம் இல்ல, நான் சொல்லிருந்தேன்ல ஏதோ ஆட் பண்ணும் ஷோ எப்படியா ஓட்டணும்னு சொல்லிருந்தேன்ல. ஆனா அதுதான் அது இந்த வாரம் தான் ப்ரோ அப்படி இருக்குது. உங்களுக்கு தெரியுதா, இந்த ஒரு வாரம் மட்டும்தான் இவ்வளவு ஒரு அவர்ஷனா இருக்குது. 1-to-1 அன்அபிஷியல் போல்ஸோட இந்த சேஞ்சஸ் எல்லாமே இந்த ஒரு வாரம். அதனால இது எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ற ஒரு வீக்கா நாளைக்கு அவங்க எடுத்துட்டு போயாகணும். இப்ப வின்னரை கொடுத்துட்டா நாளைக்கு அவங்க பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லாம போயிட்டு. இன்னொன்னு தெரியுங்களா, டிடிஎஃப் வின்னர் ரயான் தான் சொல்லிட்டாங்களா, அவரும் நிறுத்திடும். அப்ப கண்டென்ட் கொடுக்க மாட்டான். போய் சோஃபா உட்காந்து பேச மாட்டாரு அவரு, தெரியுதுங்களா? அதனால அவர் முழுசா பேச விட்டுட்டு 4 அடி அடிச்சுதான் அந்த டிடிஎஃப் கொடுப்பாங்க. அது இந்த சீசனோடைய நான் பார்த்த வரைக்கும் இந்த சீசன்ல ரோஸ்ட் பண்றவங்களதான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா வீக்கெண்ட் எபிசோட்லயுமே அதை பத்தி பேசிட்டு அனலைஸ் பண்ணிட்டு எல்லார்கிட்டயும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு அவங்களோட மாஸ்க ஃபுல்லா டேப் பண்ணிட்டு கண் துடைப்பா அவங்கள சேவ் பண்றோம்ன்ற மாதிரிதான் இந்த சீசனோட ஸ்டைலே எல்லா வீக்கெண்ட் ஃபுல்லா யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாரையும் சொல்லிட்டு சண்டே எப்படி பண்ணாங்களோ போன வாட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி சண்டே கொடுத்து சேவ் பண்றாங்க. சேவ் பண்றோம் அந்த மாதிரி. அதுதான் நான் சொல்றேன். அப்படிதான் இருக்கும். இன்னொன்னு, இந்த வீக்கெண்ட் எபிசோடு கிளாப் எல்லாம் வச்சு இன்னொன்னு நம்மளை பொறுத்த வரைக்கும் டிடிஎஃப் வந்து நம்ம எவ்வளவு முக்கியமா பார்த்தோமோ, சேனல் மேக்கர்ஸ் ஸ்பான்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் தான் அவங்களுக்கு ரொம்ப குரூஷியலான ஒரு வீக். கேஷ் பாக்ஸ் மட்டும்தான் அவங்க மெயினா போக்கஸ் பண்ணாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆட்களை எடுக்கணும். எஸ், அவங்களோட ஆட்களை தான் வந்து எடுக்க வைக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுவாங்க. மேபி விஷாலும் அருணும் வந்து அவங்களோட லிஸ்ட்ல இருப்பாங்க. இப்ப விஷாலுக்கும் அடிபட்டு போச்சு, அருணுக்கும் பண தேவைகள் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாத்தையுமே அவங்க வீக்கெண்ட் எபிசோட்ல கொண்டு வந்தாகணும். சரிங்களா? இது எல்லா ஆஸ்பெக்டுமே கொண்டு வந்தாகணும். உள்ள இருக்கிறவங்களோட எல்லாரோடைய மனநிலையுமே கிட்டத்தட்ட கேஷ் பாக்ஸை நோக்கி வேற இருக்குது. இப்போ நம்ம ஜெயிக்க மாட்டோன்றது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்த மூவ் என்னவா இருக்கும், அட்லீஸ்ட் இதோட வெளியில போயிருவோம்னு இருக்கும். இப்ப அது கிட்டத்தட்ட எல்லார்கிட்டயுமே வந்துருச்சு. முத்து எல்லாம் விளையாட்டுக்கு பேசுறாரு, தீபக் எல்லாம் விளையாட்டுக்கு பேசுறாரு எடுத்துக்கிட்டாலும் பாக்கி இருக்கிறவங்களோட எல்லாரோட நோக்கமுமே எப்படி இருக்குன்னா,
சரி இது வரைக்கும் வந்து கேஷ் பாக்ஸோட நம்ம வெளியில போயிடுவோம்னு ஒரு பிளே ஒண்ணு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாத்தையுமே நாளைக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல அவங்க கொண்டு வருவாங்க. இந்த டிடிஎஃப் ஓடையே கொண்டு வருவாங்க. இன்னொன்னு அந்த ரயான் அடி வாங்குறாரு பாத்தீங்களா, அது கூடவே சேர்ந்து யாரெல்லாம் அடி வாங்க போறாங்கன்ற மாதிரியான பாயிண்ட்டும் நமக்கு வந்துரும். நமக்கு ஒரு வியூ அவங்க நாளைக்கு கொண்டு வந்துருவாங்க. இது எல்லா பிளேயுமே வச்சு அடுத்த கேஷ் பாக்ஸ் கொண்டு போறதுக்காக தான் இந்த டிடிஎஃப் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் ரீசன். அதுல வேற எந்த ஒரு மிஸ்ட்ரி மித்தெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு டிடிஎஃப் இல்ல ப்ரோ, நம்ம திங்கிங் எல்லாமே கரெக்ட் தான். ஏன்னா நம்மள அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உங்க திங்கிங் ரைட்டு தான். நான் என்ன சொல்றேன்னா இதுதான் சேனலோட மூவ். ஸ்பான்சர் நமக்கு இத்தனை நாள் நடக்கிறதும் ஃபைனல்ஸும் நமக்கு எவ்வளவு முக்கியமோ, சேனலோட ஒரே முக்கியமான எபிசோட் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் நடக்க போற அந்த டிடிஎஃப் மட்டும்தான். சாரி, கேஷ் பாக்ஸ் மட்டும்தான். கேஷ் பாக்ஸ பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை எடுக்க வைக்கணும் அவங்க. அப்பதான் அந்த கேஷ் பாக்ஸ வச்சு இப்போ டைட்டில் வின்னர்லாம் வாங்கினவங்க கிளம்பி போயிட்டே இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் டைட்டில் வின்னர் ரன்னர்லாம் வேற வேற லெவலுக்கு நோக்கி போயிட்டாங்க எல்லா சீசன்லயுமே. யாருமே டைட்டில் வின்னரோ ரன்னரோ இது வரைக்கும் சேனலுக்காக நாங்க ஒண்ணுமே பண்ணி கொடுக்கல. ஒரு படம் பண்ணவோ, ஒரு ஷோ பண்ணவோ, ஒரு ரியாலிட்டி ஷோ பண்றதுக்கோ எதுவுமே யாருமே வந்தது கிடையாது. எல்லாரும் இதை அடிச்சாங்க, வேற வேற ஃபீல்ட நோக்கி எல்லாருமே போயிட்டாங்க. அவங்க மேக்சிமம் எல்லாரும் சினிமாவுக்கு போயிட்டாங்க. இவங்களுக்கு என்னன்னா ஆக்சுவலா அந்த கேஷ் பாக்ஸ கொடுத்தாவது இவங்களை இங்க சஸ்டெயின் பண்ண வைக்கணும், நம்ம சேனலுக்குள்ளே சஸ்டெயின் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? அது வந்து அவங்களுக்கு பெரிய மூவ். ஏன்னா இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாங்களா, ஒரு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொடுத்தாங்கல்ல, அப்ப நீ உன் லைஃப் டைம் வேலை வாய்ப்பை ஃபுல்லா நீ எங்களுக்கு தான் கொடுத்தாகணும். நீ அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு இங்கே தான் இருக்கணும். அதை வந்து அவங்க வந்து மூவ் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க நாளைக்கு அடுத்த வாரம். இதனால இப்ப ரயானமே ஒரு வார்த்தையை விட்டாரு, கேமை வந்து நான் இதோட முடிச்சுட்டு கேஷ் பாக்ஸ் மட்டும் எடுத்து. அப்போ அந்த ஒரு பாசிபிலிட்டி நமக்கு இருக்கு. இப்போ டாப்ல அவங்களை கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டியும் ரயானை வச்சு நாளைக்கு அவங்க பிளே பண்ணலாம். ஏன்னா டிடிஎஃப் வின் பண்றவங்க யாருமே இந்த வார்த்தையை கேஷ் பாக்ஸ் எடுத்து நான் போயிடுவேன் சொன்னது கிடையாது. அதையே அந்த பையன் அப்படி சொல்றாருன்னா அப்ப நாளைக்கு எபிசோட்ல ஒரு ட்விஸ்ட் வச்சா எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். அததான் ப்ரோ நானும் சொல்ல வரேன். அருண் வந்து முத்து அடிச்ச வார்த்தையில அருண் நல்லா கான்பிடென்டாவே அடிச்சாப்ல. மஞ்சரி நல்லா கான்பிடென்டா தான் இன்னமும் இருக்காங்க. ஜாக்லின் கான்பிடென்டா தான் இருக்காங்க. முத்து கூட 1-to-1 வச்சவங்க எல்லாருமே ஒரு கான்பிடன்ட் லெவலோட தான் வீக்கெண்ட் எபிசோட்ல வெயிட் பண்ணாங்க. ஆனா ரயானுக்கு மட்டும் தான் அந்த பயம் இருக்கு. தலைவன் நேத்து சொல்லிருப்பானா ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் கலர் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் டு பர்சனா இந்த மாதிரி இப்பதான் அவன் பண்றான் போல. செம பயத்துல இருக்கான் தலைவன் ஒரு 3 நாளா. அந்த பயத்துல இருக்காங்க இல்லையா? இப்ப இதெல்லாம் வச்சு நாளைக்கு ஒரு கேம் பிளே பண்ணுவாங்க கண்டிப்பா. ரயானோடைய அந்த அதுக்குதான் போய் அருணெல்லாம் ஆள் சேர்க்கிறது. நாளைக்கு விஜய் சேதுபதி சார் ஏதாவது சொன்னா பாசிட்டிவா கூட சேர்ந்து சொல்றதுக்கு கண்டிப்பா நானும் யோசிச்சேன் பேசுறதுக்காக. இப்ப சேனலுக்கு வந்து இப்ப ஒரு ஆப்ஷன் கிளியரா ஒரு ஆப்ஷன் என்ன கிடைச்சிருக்குன்னா, அருணையும் விஷாலையும் மணி பாக்ஸ் எடுக்க வைக்கிறத விட ரயானா குழப்பி மணி பாக்ஸ் எடுத்து வச்சா டாப் 5ல கண்டிப்பா அருணோ விஷாலே கொண்டு வந்துடலாம். அப்படியும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அவங்களுக்கு. சோ இதுல எதுவுமே வந்து இப்ப ரயானா வச்சு நாளைக்கு ஒரு கேம் இருக்கிறதுனால, வீக்கெண்ட் ஷோ டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால மட்டும்தான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நாளைக்கு ரயானுக்கு டிடிஎஃப் கொடுத்தாலும் அடிச்சு கொடுத்தா தலைவர் கண்டிப்பா கேஷ் பாக்ஸ் எடுத்து கிளம்பிடுவாரு. அவனுக்கு பயங்கர இன்செக்யூரிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் ரயானுக்கு வந்து பயங்கர இன்செக்யூரிட்டி. வாயை கொடுத்துட்டு என்ன நடக்குமோன்ற பீதியில தான் அவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் நேற்று நான் சொல்ல வந்தேன். ஆனா எல்லாருமே அப்படி கிடையாது, எல்லாமே ஜாஸ்திங்க, எல்லாமே வேற. ஆனா உள்ள இருக்கிற பிரஷர் வந்து அவரை என்ன பண்ண விடாம பண்ணிட்டு இருக்குன்றதுதான் நான் பாக்குறேன். இத்தனை வாரமா நம்ம ரயானை பார்த்ததுக்கும் இந்த வாரம் வாயை விட்டுட்டு அந்த பையன் பண்ற பாடு முத்து சொன்னாரு தெரியுமா? அதுல இருந்து அதுதான் சொல்றேன். அவர் வந்து ஒரு விதமான பீதியில இருக்கிறார் அந்த பையன். அததான் நான் சொல்லுவேன், பயங்கர பீதி. ஒண்ணு வெளியில நெகட்டிவா ஏதாவது போயிட்டு இருக்குமான்றது, இன்னொன்னு நம்ம டிடிஎஃப் வின் பண்ணிட்டோம் அப்ப நம்ம ஃபைனல்ஸ் போனா டைட்டிலுக்கு வின் பண்ணுவோமான்ற பீதி, இன்னொன்னு ஹவுஸ்மேட்ஸ் தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்றது, இன்னொன்னு